இது சாதாரண கடலை மாவுல செஞ்ச பஜ்ஜி, இது பட்டு கடலை மாவுல செஞ்ச பஜ்ஜி. என்ன ஒண்ணுமே இல்லைன்னு பாக்குறீங்களா? பின்ன பாரம்பரிய சுவை கொண்ட பட்டு கடலை மாவுல செஞ்சா பட்டு பட்டுன்னு எல்லா பஜ்ஜியும் பறந்துரும் இல்ல. பட்டு கடலை மாவு, இது சாதாரண கடலை மாவுல செஞ்ச லட்டு, இது பட்டு கடலை மாவுல செஞ்ச லட்டு. உப்பு காரம் சரியா இருக்கான்னு பாத்தியாமா? நான் பட்டு சில்லி பவுடர் யூஸ் பண்றேன் அத்தை. ஓ அப்ப சரி. பட்டு யூஸ் பண்ணா no more questions. பட்டு சில்லி பவுடர் அல்ட்ரா ஃபைன் கிரைண்டிங் செய்யப்பட்டதால் நிறம், மனம், சுவையில் ஒரு தனி வித்தியாசம். பட்டு no more questions. டோக்கியோ தமிழ் டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். உலகம் வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை வழங்குவதில் பெருமை கொள்ளும் டோக்கியோ தமிழ் டிவியுடன் இன்று உங்களுக்காகவே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஐபிஎல் ஆரம்பிக்க போறது. கிரிக்கெட்டை பத்தி பேசியே ஆகணும் இல்லையா? கிரிக்கெட்டின் மறுபக்கம், இதுதான் எங்களுடைய புது நிகழ்ச்சி. வாரம் உங்களுக்காகவே பிரத்யேகமான சில சிறப்பு விருந்தினர்களுடன் நல்ல சில செய்திகளை கொண்டு வர வேண்டியது எங்களுடைய கடமையாவே நினைச்சுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை என்னுடன் சேர்ந்து நடத்த செல்ல இருப்பது துபாயிலிருந்து ரமேஷ் ராமகிருஷ்ணன் அவர்களும், மலேசியாவிலிருந்து திரு ஸ்ரீவத்சனும் இணைகிறார்கள். வாங்க. வணக்கம் ரமேஷ் அண்ட் ஸ்ரீவத்சன். வணக்கம். வணக்கம் தங்கரேகா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போறது இல்லையா? ஐபிஎல் ஆரம்பிக்க போறது. நம்ம கிரிக்கெட் எல்லாருமே ஒரு பதட்டத்துல இருக்கோம், சந்தோஷத்துலயும் இருக்கோம். என்ன நினைக்கிறீங்க? இதுதானே முக்கியமான டைம். ஏன்னா இப்ப கிரிக்கெட் ஐபிஎல் வந்து சாதாரண சிச்சுவேஷன் நடக்கலையே. இப்ப இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு காலகட்டத்திலேருந்து இப்போ நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கு இல்லையா? இப்போ துபாயில் நடக்கிறது அதுவும். ஸோ துபாயே இப்போ பரபரப்பாக இருக்கு. அப்படியே எல்லாம் ஆப்வியஸ்லி அந்த ஐசோலேஷன், அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுறது எல்லாருக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, பிளேயர்ஸ்க்கும் சேர்த்து இது. ஸோ பார்ப்போம் எப்படி போகிறதுன்னு. இது ஒரு நிஜமாவே ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கே வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு தருணம் இது. அவங்களோட ட்ரைனிங் மாறி இருக்கும், அவங்களுடைய சேர்ந்து இருந்து ஜாலியா பேசிண்டே பண்ற வேலையெல்லாம் இப்ப தள்ளி நின்று பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ லாட் ஆஃப் சேஞ்சஸ் அஃப்கோர்ஸ். ஆனா அடாப்ட் பண்ணிக்க கூடிய மனநிலையிலயும் இதுலயும் அவங்க எல்லாரும் இருப்பாங்க. பிகாஸ் ட்ரெயின் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்ரீவத்சன், நீங்க ஒரு அம்பையரா இருக்கீங்க மலேசியா கிரிக்கெட் டீம்ல. உங்களுடைய மலேசியா கிரிக்கெட் அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்களும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்கோர்ஸ் ரமேஷ் வந்து அவர் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காரு. துபாயில நடக்கிறதுன்னு எவ்வளவு பெருமையா சொல்லிட்டாரு பாருங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமா, நீங்க சொல்லுங்க உங்களுடைய அனுபவம் கிரிக்கெட். ஆமா ரேகா, நிச்சயமா. அவருக்கு எப்படி வந்து துபாயில நடக்கிறது ஒரு பெருமையா இருக்கோ, நான் சென்னை டி. சோ சென்னையில கிரிக்கெட்டை பத்தி நம்ம கேட்கவே வேண்டாம். 24 மணி நேரத்துல வந்து 16 மணி நேரம் கிரிக்கெட் தான் விளையாடிட்டு இருப்போம். ஐம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ கொஞ்சம் அம்பையரிங்ல இறங்கியாச்சு. ஆஸ் ரமேஷ் சார் ரைட்லி செட், நமக்கு வந்து இது ஒரு திருவிழா மாதிரி தான். அதுவும் இல்ல, இந்த ஒரு லாக்டவுன்ல ஒரு 3-4 மாசமா எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லாதது வந்து ஒரு போரிங் இதுவாயிடுது. இப்போ வந்து ஒரு திருவிழா ஸ்டார்ட் பண்ண ஃபீலிங் தான் நமக்கு இருக்கு. என்ன ஆடியன்ஸை வந்து கிரவுண்ட்ல மிஸ் பண்ணுவோம், அது ஒரு இதுதான். அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து அது வந்து பூஸ்டிங் ஃபேக்டர் இருக்காது. பட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் குட். we are going to watch through live. So அதோட இது எதுவும் குறையாதுங்கிறது தான் என்னோட ஃபீலிங். இட்ஸ் ஆக்சுவலி ஒரு திருவிழா. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஏன்னா ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்கும்போது அந்த பப்பன்னு ஊதுறது, அந்த டான்ஸ் ஆடுறது, இந்த மக்கள் எல்லாம் குதூகலமா பேசுறது, குதிக்கிறது, இதெல்லாம் தான் ஆட்ஸ் டு தி ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஐபிஎல். 2020 மேட்சே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா போகும், விறுவிறுன்னு போகும். பட் அந்த மக்கள் வந்து சேர்ந்து இருக்கிறது தான் இன்னுமே ஒரு ஜாலி ஃபீல். பார்க்கலாம், இந்த வாட்டி இட்ஸ் கோயிங் டு பி டிஃபரெண்ட். நம்மளும் அதை லைவா எப்பயுமே வீட்ல இருந்து பாக்குறது. இப்போ துபாயிலேயே இருந்து நீங்க நேர போய் பாப்பீங்களா, இல்ல எப்படி உங்களுக்கு ரமேஷ், உங்களோட அனுபவம் எப்படி இருக்க போறது? நேர இன்னும் அது வெளியில வரல கிளியரா. பட் ஒரு 25-30% அலோவ் பண்றோன்னு சொல்றாங்க. பட் ஆனா இது எல்லாரோட சேஃப்டியும் நடந்தா போறோன்ற சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் ஓகே. that's true. Safety is more important. பட் எல்லாருமே நம்ம என்ஜாய் பண்ண போறோம் இந்த வாட்டி ஐபிஎல். ஏன்னா நான் இது வரதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டேன், இன்னைக்கு ஐபிஎல் இருக்கா கண்டிப்பா நம்ம வந்து பேச போறோமே அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா இட்ஸ் கோயிங் அஹெட் அண்ட் குட் ஃபார் அஸ். ஏன்னா நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்
யாருன்னு நம்ம பார்க்கணுமே. ரமேஷ், நீங்க கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுங்க. நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் அவரோட பேசுறதுக்கு. அதாவது நானுமே. இவர் வந்து நெறைய ரொம்ப சாதாரண மனுஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் அத சொல்லி ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா இவர் வந்து ஒரு கரண்ட் நேஷனல் டீமோட டெக்னிக்கல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட்டா இருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்கன் நேஷனல் டீமோடது. அது மட்டும் இல்ல, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்ல பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட்டா இருந்திருக்காரு. கிங்ஸ் 11 பஞ்சாப்ல இருந்திருக்காரு. பூனேல இருந்திருக்காரு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, தலையோட இருந்திருக்காரு. தளபதியோட இருந்திருக்காரு. நம்ம எல்லா கேரக்டர்ஸ் கிரிக்கெட்ல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸோடயும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இவர் ஒரு டீம்ல இருந்தாருன்னா, ஆப்போசிஷன் டீமை எப்படி பிளான் பண்ணி, எப்படி அவங்களோட கேம ஸ்டடி பண்ணி, அந்த இன்புட்ஸ் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா, அது சாதாரணமா எல்லாருக்கும் வராது. ஆனா இவங்கலாம் வந்து இந்த சீக்ரெட் வெப்பன். எல்லா டீமோட வெளியில அவ்வளவா தெரிய மாட்டாங்க. Behind the பட் scenes. இவங்க தான் கீ. ஸோ இவங்க கிட்ட இப்ப இவர்ட்ட பேசுறபோது, நம்ம தல எப்படி யோசிப்பாரு? அவரோட பெர்சனாலிட்டி எப்படி? ஆப்வியஸ்லி இப்ப நெறைய பிளேயர்ஸ் அஸ்வின், அம் பென் ஸ்டோக்ஸ், ஹாஷிம் ஆம்லா, ஜாக் காலிஸ் என்ன பிளேயர் கேட்டாலும் இவங்க எப்படி யோசிப்பாங்க? அவங்களுக்கு கோவம் வருமா? அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஒரு கேம்க்கு முன்னாடி எல்லாம் எப்படி ஒரே மைண்ட் செட்டுக்கு வருவாங்க? இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் இவர்தான். ஸோ இவர்கிட்ட தான் நம்ம இந்த மாரி சுவாரஸ்யமான கேள்விகள்லாம் கேட்க போறோம். ஏன்னா நெறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா தூரத்துலேருந்து கேப்டன் கூல் அப்டின்னா தோனி. தலைக்கு கோவம் வருமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா யாருக்கு தெரியும்? இவருக்கு தான் தெரியும். ஸோ அந்த கேள்வியெல்லாம் தான் இப்ப நம்ம கேட்க போறோம் அவர்ட்ட. அது வேற யாரும் நாங்க இல்ல. ரொம்ப நம்ம ஈகரா இருக்கோம் சார் மீட் பண்றதுக்கு. எஸ். அது வேற யாரும் கிடையாது. நம்ம பிரசன்னா அகோரம் அவர்கள். அவரு இஸ் ஒன் ஆஃப் த டாப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அனலிஸ்ட் in the not only in the country, in the cricketing world. ஸோ அவர தான் நம்ம இப்ப கூப்பிட போறோம். அவர கூப்பிட்டுடலாமா? தாராளமா. நீங்க சொல்ல சொல்ல கேட்க இன்னும் நெறைய அவர பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கு. கட்டாயம் கூப்பிட்டுடலாம். எஸ். வணக்கம் பிரசன்னா. ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க உங்க பிஸி ஸ்கெட்யூல்ல இத ஒத்துண்டதுக்கு. ஏன்னா சாதாரணமா யாரும் இப்படி வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா நெறைய விஷயம் நாங்க உங்கள இன்னைக்கு கொடைய போறோம். நாங்க தலைய பத்தி கேட்க போறோம். தளபதிய பத்தி கேட்க போறோம். யாரு தளபதின்னு நெறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்போ. ஸோ எல்லாத்துக்கும் அதாவது பிரச்சனை நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட்டா இருக்கீங்க. அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு சாணக்கியத்தனம் தான் நான் சொல்வேன். இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது நீங்க ஒரு பிளேயர அப்சர்வ் பண்ணி, சரி இவன் இந்த மாரி கேம்னா எப்படி அப்ரோச் பண்ணா அவன் விக்கெட் எடுக்கலாம். இந்த மாரி இன்புட்ஸ்லாம் நீங்க பவுலர்ஸ்க்கு குடுப்பீங்க. அதே மாரி பேட்ஸ்மேன்க்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஒவ்வொருத்தருக்கு அந்தந்த லெவல்ல யூ ஹேவ் டு கேட்டர். யோசிச்சு நீங்க பண்ணணும். அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயமா தெரியலாம். ஆனா அது கஷ்டம். ஸோ அந்த மாரி விஷயத்துல நம்ம கேள்விக்கு போயிடலாமா? ஸ்ரீவத்சன், தங்கரேகா நம்ம ஆரம்பிச்சுருவோமா? கண்டிப்பா, sir. கண்டிப்பா. பிரச்சனை எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லல்ல? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. வெல் ப்ரிப்பேர்ட். நீங்க கேளுங்க. கிரிக்கெட்ல என்ன வேணாலும் பதில் உங்களுக்கு இம்மீடியட்டா வரும். சொல்லிட்டாரு சார். இப்ப எடுத்த உடனே நம்ம யாரு? நம்ம தலையோட தான் என்னைக்குமே ஷோ ஆரம்பிக்கணும். ஸோ அவர பத்தி கேட்போம் ஃபர்ஸ்ட்டு. அதாவது இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சினாரியோ குடுப்பேன். நீங்க எந்த பிளேயர் கரெக்ட்டா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. சரியா? அதாவது ஒருத்தர் ஃபேஸ பார்த்தா அன்அஸ்யூமிங்ன்னு சொல்லுவாங்க. அவரு என்ன யோசிக்கிறாருன்னே தெரியலப்பா அந்த மனுஷன். எது கேட்டாலும் பேசாம அப்படியே பேசாமயே இருக்காரு. கேம் வந்து மோசமா போனாலும் சரி, நல்லா போனாலும் சரி, இந்த ஆள்ட்ட ரியாக்ஷனே வர மாட்டேங்குதே. ஆப்போசிஷன்லாம் அப்படி யோசிப்பாங்க. என்னதான் பண்ண முடியும்? இந்த ஆள்ட்ட எப்படிதான் இந்த ஆள புரிஞ்சுக்கிறதுன்னே தெரியலையே. அது ஒரு ஒரு வில்லத்தனம் இருக்கும், ஒரு சாணக்கியத்தனம் இருக்கும். ஏன்னா அதுதான் மேனேஜ்மென்ட். ஸ்ட்ராட்டஜி அதான். அப்படி ஒரு பிளேயர் சொன்னா நீங்க யார முதல்ல சொல்லுவீங்க? யார் கரெக்ட்டா இருக்கும் இந்த இது சினாரியோக்கு? இது வந்து ரொம்ப ஈஸி கொஸ்டின் நினைக்கிறேன். ஏன்னா வியூவர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க வந்து ஒரு அன்அஸ்யூமிங் ஒருத்தர் வந்து எப்படி அவரோட மைண்ட் எப்படி ரீட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இட் ஹஸ் டு கம் ஃப்ரம் த பிகினிங். தலை மட்டும்தான். இதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் சொல்ல விரும்புறேன். அவர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் 2016 ஐபிஎல் புனே சூப்பர் ஜெயின்ஸ். தட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் வித் ஹிம். ஸோ அது வரைக்கும் சொன்ன மாதிரி ஆர்சிபில இருந்தேன், அதுக்கப்புறம் டெல்லி டேர் டெவில்ஸ்ல இருந்தேன், அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல இருந்தேன். பிகாஸ் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் அபவுட் ஆஃபர் ஃப்ரம் குஜராத் லைன்ஸ் ஆல்சோ. பட் எனக்கு என்னன்னா சரி ஐ ஷுட் நாட் பி ஃபீலிங் அட் த எண்ட் ஆஃப் மை லைஃப் தோனின்னு ஒருத்தரோட நான் ஒர்க் பண்ண முடியாமலே போயிடுச்சு அப்படின்னு. எல்லாரோடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் மெயின் ரீசன் புனே சூப்பர் ஜெயின்ஸ் வந்தது. அவர் எப்படிதான் ஒர்க் பண்றாரு, மைண்ட் செட்டை ரீட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு. ஸோ அப்பதான் T20 வேர்ல்ட் கப் இந்தியாவில் நடக்குது. அன்பார்ச்சுனேட்டா நாங்க ஐ மீன் ஐ வில் ஒன்லி ரெஃபர் நாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கான்னு.
ஸோ ப்ளீஸ் பி அவேர். ஸோ அன்பார்ச்சுனேட்டா நாங்க வந்துட்டு வி குடன்ட் கெட் த்ரூ. அதே மாதிரி இந்தியாவும் செமிஃபைனல்ஸ்ல தோத்துட்டு வராங்க. ஸோ வந்த உடனே என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் செஷன். ஸோ நாங்க தான் லேட்டா வந்திருக்கோம் பிகாஸ் வி ஆர் பார்ட் ஆஃப் த இன்டர்நேஷனல் டீம். அவர் என்ன பண்ணாரு, ஐ நீட் டு ஹேவ் அ காஃபி வித் யூ, கப் ஆஃப் காஃபி வித் யூ பிஃபோர் வி ஹெட் ஆன் டு பிராக்டிஸ் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். மேல போன உடனே ஒரு பேடை போட்டாரு, ஒரு நல்ல பியூட்டிஃபுல் கார்டமம் சாய் கொடுத்தாரு காஃபின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் செட் நீங்க ரீட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு ஃபில்டர் காஃபி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, வந்தது கார்டமம் டீ. நீங்க டேஸ்ட் பண்ண உடனே அவரை பார்க்கும் போதே அந்த ஒரு இது இருக்கும், இங்கேயே உன்னை ஸ்டம்ப் பண்ண பத்தியா எடுத்த உடனேன்ற மாதிரி. அதுதான் தப்பு பண்ணி உடனே சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அவர் டீம். உங்களை பத்தி எல்லாரும் நிறைய சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவீங்க, கோச் பிளேயர்ஸ்க்கெல்லாம் பயங்கர இன்ஃபுளுன்ஷியலா இருப்பீங்கன்னு. பட் ஐ வாண்ட் டு மேக் திங்ஸ் வெரி கிளியர். நீங்க நடத்துற அந்த போலர்ஸ் மீட்டிங், ஒரு மீட்டிங் கூட நான் அட்டெண்டே பண்ண மாட்டேன்னாரு. அப்படியே பார்த்தேன் அவர், நான் போலர்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டீங்களா, உங்களுக்கு அப்பதானே வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி நாங்க டிஸ்கஸ் பண்றோம், போலர்ஸ்க்கு என்ன கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹர்திக் பாண்டியா அப்படின்னா எங்க டீம்ல இருந்து ஒரு பென் ஸ்டோக்ஸ் எப்படி போடணும், ஒரு ஆர்பி சிங் எப்படி போடணுன்றது அவர் தெரிஞ்சாதானே இது பண்ண முடியும். அப்படி ஸோ அதை நான் கேட்கல. பட் நார்மலி எப்படின்னா தோனி மாதிரி ஒரு பயங்கரமா யோசிக்கிறவரை நீங்க பேசணும், நீங்க முதல்ல பேசக்கூடாது. ஸோ அப்படி பார்த்துட்டே இருந்தவர் சொன்னாரு, நீங்க வந்து ரன் பண்ணுங்க ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்க, ஃபிளெமிங் உங்களை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எல்லா பிளேயர்ஸும் நான் பார்த்துட்டேன், பயங்கர பாண்ட் இருக்கு. நீங்க ரைட் ஃப்ரம் 2008 நீங்க ஐபிஎல்ல ஒர்க் பண்றீங்க. ஸோ நீங்க வந்துட்டு யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், பட் யூ நோ வாட், ஐல் டேக் மை டெசிஷன்ஸ் ஆன் த ஃபீல்ட்னாரு. ஸோ நீங்க வந்து என்ன பண்றீங்க, என்ன மெசேஜ் நீங்க வந்து பிளேயர்ஸுக்கு கொடுக்குறீங்க, ஃபிளெமிங்க்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்குறீங்க, அதை எனக்கு ஒரு இமெயில் பண்ணுங்க. ஸோ ஐ வாண்டட் டு நோ வாட்ஸ் ஹேப்பனிங், தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் ஃப்ரம் யூ. நான் உங்களோட போலர்ஸ் மீட்டிங் நீங்க என்ன டிஸ்கஸ் பண்றீங்க எதுக்கும் நான் கேட்க மாட்டேன். இன்னொன்னு, T20ங்கிறது ஒரு இன்டென்ஸ் கேம். நாளைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிரேக்ல வந்து எனக்கு அட்வைஸ் கொடுக்கறது, அந்த அட்வைஸ்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க. நான் எப்போ உங்களை தேடி வரேனோ அது வரைக்கும் நீங்க என்ன தேடி வரக்கூடாது. அது அப்படி யோசிச்சு அப்படி அந்த தலைவர் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி என் வழி தனி இன்டைரக்டா சொன்னார் அவரு. நான் எப்பயாவது ஒரு தடவை உன்னை தேடி வருவேன், அப்ப வரும்போது மட்டும் நீங்க வந்து எனக்கு இன்புட்ஸ் கொடுக்கணும், அது வரைக்கும் டோன்ட் ஈவன் கிவ் எனி இன்புட்ஸ் டு மீ அப்படின்னாரு. கடைசி மேட்ச், அந்த சீசனோட கடைசி மேட்ச், we are fighting for the wooden spoon. It's nothing to be proud about. wooden spoon, லாஸ்ட் பிளேஸ். கிங்ஸ் 11 ஒரு பக்கம், நாங்க ஒரு பக்கம், விசாகப்பட்டினத்துல ஆடுறோம். 5 நிமிஷம் டாஸ்க்கு முன்னாடி அப்படியே நின்று இருக்கேன், யாரோ தோல்ல கை போடுறாங்க, பார்த்தா இவரு. கமான் ஐ வாண்ட் டு லிசன் டு யூன்னாரு. 5 நிமிஷம் இருக்கு டாஸ்க்கு, ஐ வாண்ட் டு லிசன் டு யூன்னு என்ன அப்படி பாக்குறேன் நானு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னாரு. சேஸ் பண்ணுங்க அப்படின்னா. இல்லையே, உங்களோட ரிப்போர்ட்ஸை பார்த்தனே, நீங்க ஃபிளெமிங் அனுப்பிச்சது சேசிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நீங்க உங்களோட ரிப்போர்ட் சொல்றது, இப்ப நீங்க வந்துட்டு சேஸ் பண்ணுன்றீங்க அப்படின்னு சொன்ன. இல்ல இங்க பாருங்க, அவங்களோட அட்டாக்கு தகுந்த மாதிரி சொல்றேன், அதே மாதிரி விக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா ஆயிருக்கு. ஸோ அதனால உள்ள போடுங்க. அவங்களும் ஒரு சர்க்கம்ஸ்பெக்டா ஆடுவாங்க, ஏன்னா வந்து ஒரு ஸ்லோ விக்கெட்ன்றதுனால இவ்வளவு ஸ்கோர் வரும், ஒரு 150க்கு ஆடுவாங்க. இட்ஸ் ஆல்வேஸ் அன் அட்வான்டேஜ், பெட்டர் பேட்டிங் லைனப் அப்படின்னு. அவர் உடனே என்ன பண்ணாரு, அவங்களே டாஸ் பண்ணி அவங்களே பேட் பண்ணிட்டாங்க. ஸோ 170 அடிச்சிட்டாங்க, என்கிட்ட வந்தாரு. சரி, என்ன 20 ரன் கூட போயிடுச்சு, இது உன்னோட ஸ்டாட்ஸ் படி திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஹையஸ்ட் சேஸ் கரெக்டா அப்படின்னு கேட்டாரு. கொஞ்சம் நர்வஸா இருந்தது, ஏன்னா we are playing for the wooden spoon. I said yes. அவர் தான் சொன்னார், இப்போ உன்னோட இன்டெலிஜென்ஸ் நான் கேட்கிறேன், நீ சொல்றதை வச்சுதான் நான் பண்ண போறேன். மேட்ச் நம்ம வந்து நல்லா போச்சுன்னா you are going to be with me next year, ஓகேவா அப்படின்னாரு. இப்படி செக் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லு 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 என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னாரு. சொன்ன 8 ஓவர்ல 50 ஆடுங்க, விக்கெட் கொடுக்காதீங்க, கடைசி 12 ஓவர்ல 120 ரன் கூட அடிக்கலாம். சோ வந்து ராணே ஒரு 2 பிடிச்சி ஆட சொல்லுங்க, விக்கெட்டே கொடுக்காதீங்க, கடைசி 5 ஓவர் 60 டார்கெட் பண்ணுங்க, அந்த 5 ஓவர் 60 ரன் போது மட்டும் நீங்க போகணும், மேட்ச் முடிஞ்சிடும் அப்படி பார்த்தாரு. ஓகே பார்க்கலாம், நீ அடுத்த வருஷம் என்னோட இருக்கே இல்லையான்றது இந்த மேட்ச் எப்படி பார்க்கும்போது இருக்கு. 63 உள்ள போனாரு, கடைசி ஓவர்ல 24 ரன் அடிக்கணும், கடைசி ஓவர்ல 24 ரன். ஐம் நாட் ஜோக்கிங். ஒன்னும் பண்ணலங்க, 4 6 அடிச்சு மேட்சை முடிச்சாரு. வந்தாரு, வந்துட்டு ஓகே ஐ வில் see you next year ன்னு போயிட்டே இருந்தாரு. இதுதாங்க மகேந்திர. எக்ஸாம் எழுதிடலாம் போல் இருக்கு இதுக்கு. நீங்க அவரை பத்தி எதுவுமே யோசிக்க முடியாது. நீங்க வந்து யூ வில் நெவர். அடுத்த வருஷம் 2017 அவர் வந்த போது அவர்கிட்ட ஒரு பிரசன்டேஷன் காமிச்சேன். சார், இந்த ஒரு வருஷத்துல உங்களோட பேட்டிங் வந்து கொஞ்சம் நீங்க எதிர்பார்த்த அந்த ஹெலிகாப்டர் ஷாட்லாம் வரல, இதுதான் வந்து இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன் பிரசன்டேஷன், உங்க டெக்னிக்கை நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன், நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு என்ன பார்த்தாரு. இது வரைக்கும் என்னோட டெக்னிக் பத்தி எந்த கோச்சுமே வந்து வரலாறுலயே சொன்னது இல்லையே,
எனக்கு டெக்னிக் இருக்கான்னு அப்படின்னு கேட்டாரு. அப்படி பார்த்தேன். ஆமா டெஃபினட்டா இருக்கு. நீங்க எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்குறீங்களா, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே ஃபைன், ஓகே ஐ வில் கெட் அ காஃபி ஃபார் யூ அப்படின்னாரு. இல்ல கார்டமம் டீன்னு அப்படின்னு பார்த்து அப்படின்னாரு. அதான நான் எதையுமே மறக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு 2 கார்டமம் சாய் அப்படின்னு அவர் டீ இது பண்றவர்கிட்ட. ஓகே ஃபைன், நவ் ஐ மோர் இன்ட்ரெஸ்டட் டு see what you can offer அப்படின்னு. ஸோ பார்த்த உடனே சொன்னாரு, ஆமா இட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். இனிமே உன்னோட ஒரே வேலை 1/2 மணி நேரம் நான் நெட்ஸ்ல ஆடும்போது என்ன நீ மானிட்டர் பண்றது தான். ஸோ ஒரு தோனிங்கிறவர் ஒரு எப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு அவர் மேல. இந்த மாதிரி அவரே டெசிஷன் எடுப்பாரு, யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு, அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவர் எப்படின்னா சம்மன், நான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த ஃபியூ மினிட்ஸை சம்மரைஸ் பண்ணிட்டேன். அவர் வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் வே திங்ஸ் யாருமே யோசிக்கவே முடியாது, நினைச்சாரு அது பண்ணிடுவார் அவரு. So at the same time, he respects others so well. I've narrated 2 of the incidents, the last game of our IPL in 2016 and when he discussed about his batting in 2017 to tweak his technique a little bit. அவருக்கு எந்த ஈகோவும் இல்லைங்க. Because what he wants is he wants people to talk sense to him. If you talk sense to him, he's going to listen. So that is why he's been the shrewdest thinker. The Chanakya Tandra ஏன் அவருக்கு வருது? Why has been a part of 2007 World Cup T20 winning team, 50 overs, took India to number 1 in all formats of the game, IPL winning, Champions League for CSK. ஏன் இதெல்லாம் அவர் அச்சீவ் பண்ணியிருக்காருன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். நம்ம அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே கொஸ்டின், கோவம் வருமா அவருக்கு? அதாவது அவருக்கு கண்டிப்பா கோவம் வரும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்து நாங்க அன்பார்ச்சுனேட் என்னன்னா புனேல வந்து க்ளோஸா போய் தோத்தோம். பர்டிகுலரா ஒரு மேட்ச் 195 அடிச்சோம் ராஜ்கோட் லைன்ஸோட. 195 சேஸ் பண்ணிட்டாங்க எங்க ஹோம் கிரவுண்ட்ல. ஸோ அவர் வந்து ஒரு ஒண்ணு சொன்னார், கைஸ் நான் வந்து ஜெயிக்கிறது தோக்கத்தெல்லாம் பத்தி கவலைப்பட மாட்டேன், பட் ஐ டோன்ட் see the belief in the team. I don't see people maximizing their efforts as individuals. I really hate this attitude. I don't want to point out fingers on people. I'm upset. I'm really upset. ஸோ அவர் கோவம் கண்டிப்பா ஒரு கோவம், அதாவது அந்த கோவத்தை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் அவர் பண்ணுவார், அதுலயே ஒரு கில்லாடித்தனம் இருக்கு. He won't hurt you. வந்து ஓவர்ல 19 ரன் கொடுத்துட்ட, நீ இந்த பர்டிகுலர் டைம்ல வந்து யூ மிஸ்ட் அவுட் ஆன crucial catch, அந்த மாதிரி சொல்ல மாட்டாரு. அவர் எப்படி சொல்லுவாருன்னா, he will talk in such a way where he doesn't offend anyone, where the message goes clearly to each and every individual. கிரிக்கெட்டர்ஸ்னா ஒண்ணே தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்குமே கோவம் வரும். கோவம் வராம இருக்கவே முடியாது, மனுஷனே கிடையாது. அந்த எமோஷன்ஸ் when you go there and unfortunately you lose a game which could have won அப்படிங்கும் போது you are allowed to express. That is what life is all about. கண்டிப்பா கோவம் வரும். அது கிரேட்டஸ்ட் திங் என்னன்னா அவர் இது எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவார், அதுலயும் வந்து is among everyone. ஃபேண்டாஸ்டிக். ஸோ ஐ திங்க் இப்போ தலை பற்றி நல்லாவே நிறைய பேசிட்டோம், நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி ஹோப்ஃபுல்லி இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அதை கொஞ்சம் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த நல்ல குவாலிட்டிஸ்லாமும். தங்கரேக்கா, நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்கலாம். இல்ல, நான் அவர்கிட்ட சொல்ல விரும்பினது வந்து கிரிக்கெட் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சதே வந்து தோனியால தான். அவருடைய கேம் ஒரு விதம் இருக்கட்டும், அவர் அந்த நேரத்துல அவர் யோசிச்சு சில டிசிஷன்ஸ் எடுத்து மேட்சை வின் பண்ணியிருக்காரு. நிறைய மேட்சஸ் அவருக்காகவே உட்காந்து நான் பார்ப்பேன் கிரிக்கெட். நான் எங்க வீட்டுல ஒரு பெரிய கிரிக்கெட் பைத்தியங்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் விளையாடுவாங்க, பார்ப்பாங்க, மேட்ச் ரீப்ளே பார்த்தாலே தோனி அடிச்ச மெதிய ரீப்ளே பார்த்து அதே எக்ஸைட்மெண்டோட பாக்குற மக்கள் என் வீட்டுல இருக்காங்க. சோ என்னையும் உட்காந்து வச்சு பார்க்க வைப்பாங்க. பட் தோனிக்காக மட்டுமே பார்ப்பேன். அவருடைய அந்த திங்கிங் தான் எனக்கு இன்னுமே ரொம்ப என்ன ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம். அதை நீங்க ரொம்ப அழகா எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவரை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா இன்னும் நிறைய பேரை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் நாங்க உங்க மூலமா. அதனால அடுத்த கேள்விக்கு போறேன். இப்ப நீங்க தளபதி பத்தி சொன்னீங்க, ஆனா அவருக்கு ஈக்குவலா அவருக்கு ஏத்த மாதிரி யோசிச்சு அதே சாணக்கியத்தனத்தோட யோசிச்சு ஒருத்தர் விளையாடி இருக்காருன்னா அவரை யாருன்னு நீங்க நினைப்பீங்க? அதாவது நீங்க இப்ப தலையை பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் எப்படின்னா அடுத்த தளபதியை தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தளபதி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இப்ப என்ன சொல்றது, அவரை வந்து ஒரு 19-20 வயசுல இருந்து நான் பார்த்திருக்கேன். இஸ் நன் அதர் தேன் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஏன்னா அவரை பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த காம்னெக்ஸ் இருக்கு, அவருக்கு அந்த திங்கிங் இருக்கு. அவர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் கேப்டன்ஸ். லாஸ்ட் இயர் வந்து அவர் கிங்ஸ் 11 பஞ்சாப்ல இருந்த போது அவரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுல வந்து ஐ வாண்ட் டு பிரிங் சம்திங் இன் இன்சிடென்ட் இன் 2009ல வந்துட்டு அவரு இந்தியாக்கெல்லாம் ஆடலிங்க, ரொம்ப சின்ன பையன், 22 வயசு. ஸோ அப்ப நான் வந்துட்டு துலீப் டிராஃபி நடந்தது சவுத் ஜோன். ஓகே, அப்ப எல்லாரும் இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்னு ஒருத்தரை வந்து பாக்குறாங்க யாரு அப்படின்னு.
ஸோ அப்போ என்னாச்சு, இப்போ நாங்கள் வந்து சென்ட்ரல் ஜோனோட ஆடுறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி டோர்னமெண்ட் கிரைட்டீரியா ஃபார் ஹிம். பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் ஹிம். அதில் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்போ என்னாச்சு, சென்ட்ரல் ஜோன் வந்து ஒரு 300+ அடிச்சிட்டாங்க. விக்கெட்டை விழ அவருக்கு 20 ஓவர் போட்டாரு, ஒரு 85 ரன் கொடுத்தாரு, விக்கெட்டை விழ. பட் he didn't bowl that badly, but he didn't pick up wickets. But that was very crucial thing for him. So நாங்க வந்து 58 for 5. ஸோ இன்னொன்று ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அந்த மேட்ச் நீங்க ஜெயிக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. ஜெயிச்சா வில் play the finals. So he'll get another opportunity to have a crack at the selectors to showcase his talents. Hope you understand what I'm saying. So அது எல்லா பாயிண்ட்லயும் இன்னொன்று, you didn't do well with the ball. You have to really do something with the bat. ஸோ 58 for 5 ஆச்சு. நான் அவர் பேட் கட்டிட்டு போகும்போது கூப்பிட்டு ஆஷ் அப்படின்னு திரும்பினார், என்னன்னா அப்படி சொன்னேன், இங்க பாரு எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போக முடியுமோ எடுத்துட்டு போ, அவசரப்பட்டு விக்கெட்டை கொடுத்துறாத, பிலீஃப் இருக்கட்டும் அப்படின்னு திரும்பி பார்த்து ஒன்னே ஒன்று சொன்னார், பிலீஃப்ன்ற ஒரு வார்த்தை நான் கடைசி வரைக்கும் நான் விட முடியும். 22 வயசு பையன். அது வந்து உங்களுக்கு சுரேஷனா எல்லாரும் பெரிய பிளேயர்ஸ், பத்ரிநாத், எவ்ரி ஒன் இஸ் பிளேயிங். இட்ஸ் நாட் a small tournament, திலீப் டிராஃபி. 58 for 5ல இருந்து he scored a stylish 65. ஸோ அந்த லீடை வந்து ஒரு 50 ரன்னா குறைச்சோம். வெல் டன் அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரு, இந்த பேட்டிங் வந்து எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர், என்னோட கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் பேட்டிங்கு. இப்போ அவங்க வந்து 4 மணி நேரத்தோட நான் வந்து சிங்கிள் ஹேண்டடா ஆல் அவுட் பண்றேன்னு. 22 வயசு பையன், ஒரு சென்ட்ரல் ஜோன் டீம். உங்களுக்கு முகமது கைஃப், அந்த காலத்து முகமது கைஃப், 11 முன்னாடி இந்த முகமது கைஃப், சுரேஷ் ரெய்னா, பர்வீந்தர் சிங், நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மோசமான டீம் கிடையாது. ஒரு 6 for 43 எடுத்தார். அந்த அது எப்படின்னா கரெக்டா ஒரு லஞ்ச் பிரேக் போது யாரோடையும் பேசவே மாட்டார், அப்படியே ஒரு புக் வச்சு படிச்சுனே இருப்பார். He will distance himself from everybody. He won't listen to anybody. ஒரு another version of Mahendra Singh Dhoni வச்சுக்கோங்களேன், அப்படியே படிச்சுனே இருப்பாரு. ஓகே, நாங்க என்ன பண்ணுவோம், இப்போ எங்களோட ஜாப் அது 5 minutes to go, umpires on the field, புக்கை முடிச்சுட்டு போவோம், யாரோடையும் எதுவுமே பேச மாட்டோம். 2 sessions நான் ஆல் அவுட் பண்றேன் அப்படின்னு மட்டும் என்கிட்ட சொன்னாரு. கரெக்டா அது அந்த 2வது செஷன் ஒரு 3 ஓவர் இருக்கும்போது அதர் டீம் வாஸ் bowled out. ஸோ we need 291 to chase on the 4th innings. திருப்பி உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 200 for 5 ஆயிடுச்சு. 291 டார்கெட், 91 runs மோர் வந்து சும்மா ஒரு பளிச்சுன்னு ஒரு 50 ரன் அடிச்சுட்டு வந்துட்டு எப்படி ஆடினேன்னு கேட்டாரு. What do you want to say someone who's got 250s and got a 6 wicket haul is going to get the man of the match award, is going to really kick on the selector's mind to push himself for the squad selection. So நல்லா ஆடினீங்க. ஸோ எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து விக்கெட் விட நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, பிகாஸ் ஐ எம் நாட் சம்மன் ஹூ இஸ் கோயிங் டு go through the glory of my batting and bowling in the second innings. I want to see where I can improve in the first innings. ஸோ ஒரு 22 வயசு பையன் நான் அப்பயே நினைச்சேன், இந்த பையன் வந்து ஒரு பெரிய லெஜெண்டா வருவாரு அப்படின்னு. ஏன்னா அந்த ஷூட் திங்கிங், அந்த ஒரு எஜுகேட்டட் ஒரு பிரெயின். அப்புறம் பாத்தீங்கன்னா போன வருஷம் ஐபிஎல் ஆக்ஷன்ஸ் இது பண்ணும்போது என்ன சொன்னாரு, பிரசன்னா எனக்கு வந்து சாம் கரன் வேணும், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. நான் சொன்னேன், ஆஷ் இங்க பாரு, பட்ஜெட் வந்து நான் இவ்வளவுதான் போட்டிருக்கேன் பட்ஜெட், நீ ஒன்னு பட்ஜெட் எப்படி வேணாலும் பண்ணுங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா பிகாஸ் இந்தியா வாஸ் பிளேயிங் ஆஸ்திரேலியா அட் தட் டைம், ஸோ ஹி குட் நாட் கம். இப்போ அங்கே உட்காந்து பாத்தீங்கன்னா நானு, மைக் எஸ்ஸன், எங்க சிஇஓ, அப்புறம் கொஞ்சம் ஹெல்பர்ஸ். ஸோ என்னாச்சு, மொபைல் அதை அப்படியே வச்சுனே இருப்போம், அவர் பேசினே இருப்பார். அங்கேருந்து ஆக்ஷன் நடந்துனே இருக்கும், பார்த்துனே இருக்கும், அங்கேருந்து சொல்லினே இருப்போம், போ 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 போன்னுவார். 5 கோடி 6 கோடி 6.5 கோடி அப்படி சொன்னேன். ஆஷ் 6.5 கோடி போயிடுச்சு, ஆஷ் 6.5 கோடி இன்வெஸ்ட் பண்ணுமா, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க, அவன் தான் மேட்ச் வின்னர், நீங்க முதல்ல அவன் எவ்வளவு கோடி போனாலும் சரி, 20 கோடி போனாலும் நீங்க எடுத்தே ஆகணும். ஃபைனலி we got him for 7.6 crores. I'm also a fan of him, but not as much as the captain wanted. So 7.6 crores நாங்க கொடுத்து எடுத்த போது we received a lot of flack throughout the world. என்னடா சாம் கரன் வந்து ஒரு டெஸ்ட் பிளேயர் அவன் இப்படி எடுத்துட்டாங்க. What did in Sam Curran in his IPL debut for history? கிறிஸ் கெயிலுக்கு என்னாச்சு, திடீர்னு அன்னைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. So we put Sam Curran as an opening batsman. அப்போ he scored a 20 of 12 balls and Delhi required 23 of 4 overs with 6 wickets standing. IPL debut அது அவருக்கு. He took a hat-trick and won the game for us. இதுதான் வந்து ஆர் அஸ்வினோட ஷூடஸ்ட் மைண்ட் திங்கிங். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நீங்க ஏதாவது ஒன்று போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் நிறைய டைப் ஆஃப் பிளேயர்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு சில பிளேயர்ஸ் எப்படின்னா, தோனி மாதிரி ஒருத்தர் வந்து நான் வர்ற வரைக்கும் என்கிட்ட வராத. ஒரு சில பிளேயர்ஸ் எப்படின்னா, ஒரு ஆஷிக் மாம்லா மாதிரி ஒருத்தர், தயவு செஞ்சு சொல்லு நான் என்ன பண்ணணும். ஒரு சில பிளேயர்ஸ், ஃபாப் டூப்ளசி ஒரு சில பிளேயர்ஸ், நான் ஆடிட்டு வந்தப்பறம் நான் எப்படி ஆடிட்டேன்னு சொல்லுவேன். அஸ்வின் அப்படி கிடையாது. ஏதாவது நம்ம சொல்ல வரோம்னா ஏன் சொல்றேன், ஜஸ்டிஃபை பண்ணு.
ஆஷ் இவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு வை, ஓகே இவனுக்கு வந்து புஜுபுர் ரஹ்மான் வச்சு ஓபன் பண்ணு, ஏன் சொல்றேன், இல்ல அவன் இந்த மாதிரி ஆடுவான், டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணு, என்ன ஃபீல்டு நான் வைக்கணும், ஓகே இந்த ஷாட் எங்க ஆடுவான். சோ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தோனி வந்து ஒரு துருவம் அப்படின்னா இவர் வந்து இன்னொரு துருவம். சோ இவர் வந்து எப்படின்னா இவர மாதிரி ஒரு திங்கிங் கிரிக்கெட்டர் எல்லாம் பார்த்தது நீங்க என்ன சொன்னீங்களாலும், நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா நீங்க எப்படி தண்ணி குடிக்கிறீங்கன்னு பார்த்து அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுப்பாரு, இல்லையா நீங்க தண்ணி குடிக்கிறீங்களா வழிஞ்சிரும்னு வரும். அந்த மாதிரி அஸ்வின் மாதிரி ஒரு திங்கர் வந்து ஐ டோன்ட் திங்க் ஐவ் எவர் சீன், ஐ டோன்ட் திங்க் ஐ வில் ஆல்சோ சீ. ஸோ அஸ்வின் நீங்க எதுவுமே சும்மா போயிட்டு கிரிக்கெட் வளரலாம் முடியாது அஸ்வின் கிட்ட. நீங்க வந்து அன்லெஸ் அதர்வைஸ் யூ காட் ரைட் ஃபேக்ட்ஸ் டு பேக் அப் வாட் யூ ஆர் சேயிங், யூ வில் ஃபைண்ட் ஷாட். பிகாஸ் அவர் he can become an international coach right now. That's how his brain works. So I've got very high regards to him. ஸோ டெஃபினட்டா ஃபியூச்சர்ல கோச்சா பார்க்கலான்றது உங்களோட கருத்து அவரை? அது சந்தேகமே கிடையாது. நான் வந்து இப்ப எப்படின்னா ஒன்னு இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கிரிக்கெட் கமெண்டேட்டர்ஸ் ஹிஸ்டரி ஐவ் எவர் சீன், ஆர் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கோச்சஸ் இன் ஃபியூச்சர். இது ரெண்டுல ஒன்னு அவர் ரிட்டையர் ஆன உடனே நடக்கும். ஏன்னா இஸ் காட் தட் கைண்ட் ஆஃப் ஃபிளேர், பிரெயின்ஸ் அண்ட் தாட் ப்ராசஸ். ஸோ இப்ப நான் சொல்றது இது பண்ணி வச்சுக்கோங்க, the moment he call it quits as a cricketer, one of these will surely happen. Fantastic. Wow. ஸோ ஸ்ரீவத்சன், நீங்க அடுத்து இப்ப நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கு. இப்ப தளபதி பார்த்தாச்சு, இன்னும் போக இன்னும் சுவாரஸ்யமா இருக்க போகுது. அடுத்த கேள்வி ஆமா சார். கேட்கலாம் ஸ்ரீவத்சன், ஆமா, கேளுங்க. நான் அததான் சொல்ல வந்தேன். தலைய பார்த்தாச்சு, தளபதியை பார்த்தாச்சு. நம்ம 2 பேரும் மிஸ்டர் கோலியே பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ என்னோட கொஸ்டின் என்னன்னா வந்து, சார் நீங்க நிறைய பேர் கூட இன்டராக்ட் பண்ணிருக்கீங்க. அஸ்வினும் நாட் வெரி எக்ஸ்பிரசிவ், அவரும் ஆல்மோஸ்ட் மிஸ்டர் கூல் மாதிரி தான் அவரும். என்னோட கொஸ்டின் என்னன்னா, வித் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வென் யூ இன்டராக்டட் வித் சோ மெனி பிளேயர்ஸ், whom do you feel ஒரு ஃபியரி ரெட்டா, ஒரு டஃப் டாஸ்க் மாஸ்டரா இருக்கிறவங்க, ஏதோ ஒரு பிரில்லியன்ஸோட, whom do you feel சார்? யாருன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு சிறப்பு டைரக்டர் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து the way you are taking the flow and asking your questions. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு துணை மன்னன் கமலஹாசனை பாத்தீங்க, அதுக்கப்புறம் வந்து தளபதி விஜய் பாத்தீங்க, இப்போ உங்களுக்கு வேண்டியது ஆக்ஷன் கிங் ஹீரோ. அதானே ஏதோ வந்துடுறேன், அந்த ஆக்ஷன் கிங், அந்த வைப்ரேட்டிவ் கேரக்டர் அப்படின்னா none other than the Indian current captain விராட் கோலி. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, and people have their opinions on how expressive, how vibrant he is on the field. But ஒன்னே எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புறேன், the most important thing is a different character on the field and is a different character off the field. On the field பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட் ஆகுது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா it is coming within himself, where he is expressing himself. நீங்க வெளியில வந்தீங்கன்னா அவர் பேசுறது டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப நீங்க 2011ல நாங்க வந்து RCB was playing சாம்பியன்ஸ் லீக் கேம். என்ன வயசு இருக்கும் விராட் கோலிக்கு சொல்லுங்களேன்? இப்ப வந்து இஸ் 31, 9 வருஷம் முன்னாடி சின்ன பையன். அப்ப வந்து உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி இஸ் doesn't have the same kind of fan following and the greatness what is that is associated with him. அதெல்லாம் இப்ப கிடையாது. இப்ப RCB பாத்தீங்கன்னா RCB-ல வந்து AB de Villiers, கிறிஸ் கெயில், அதுக்கப்புறம் தான் விராட் கோலியை பார்த்துருந்தாங்க. இப்ப வந்து விராட் கோலி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தனிக்காட்டு ராஜா, he rallies around the team. இப்ப AB de Villiers அவங்கலாம் வந்து இந்த பிரான்ச் ஆயிட்டாங்க. விராட் கோலி தான் ஒரு சிங்கம், who's running the show. அப்ப அந்த மாதிரி கிடையாது. வந்து ஒரு செமிஃபைனல்ஸ் ஆடிட்டு இருக்கோம், சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ஸ் அகைன்ஸ்ட் டேலண்டட் ஆஸ்திரேலியன் டீம் கால்ட் நியூ சவுத் வேல்ஸ் ப்ளூஸ், and we have set a target of 204. அது போலிங் பாத்தீங்கன்னா மிச்சேல் ஸ்டார்க், ஸ்டூவர்ட் கிளார்க், நேதன் லயன், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி ஃபுல் ஆஸ்திரேலியன் சைடுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பேட் கமின்ஸ், இதோட என்ன வேணும்? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 200 சேசிங்க, ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் விராட் கோலி வாஸ் பிளேயிங், டக்குனு கெயில் அவுட் ஆயிட்டா. அப்ப டி வில்லியர்ஸ் கிடையாது எங்களுக்கு, டி வில்லியர்ஸ் இன்ஜுரி ஆகல. ஸோ தில்ஷான் அவுட் ஆயிட்டாரு, கெயில் அவுட் ஆயிட்டாரு, பட்பட்னு ஒரு விக்கெட் வச்சு. இப்ப நாங்க வந்துட்டு அப்படி இப்படி பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நான் ஒரு எப்படி வேணும்ல, அவரு உள்ள எப்படி இருக்காரோ நான் அந்த மாதிரி வெளியில இருப்பேன். இப்ப பசங்க கொஞ்சம் டல்லா இருந்தாங்க, இது பண்ணா அப்படியே எனர்ஜி கொடுத்துட்டே இருப்பேன். கம் ஆன், லெட்ஸ் டூ இட் அப்படின்னு ஒரு கொடுத்துனே இருப்பேன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. ஸோ ஒரு 14 ஓவர் ஆனோடனே பயங்கர எட்ஜுக்கு போயிட்டு கேம். 6 ஓவர்ல வந்து ஒரு 69 ரன் அடிக்கணும். அவர் இப்படி கை காமிச்சாரு, எல்லாம் ஓகே அப்படின்னு கை காமிச்சாரு. ஒரு டவல்னு அர்த்தம். ஸோ டவல் போய் இது பண்ணோடனே அங்கேருந்து வந்து இன்ஃபர்மேஷன் வருது, கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாரையும் காமா இருக்கு சொல்லு, 3 பால் ஸ்பேர்ல கேம் நான் முடிச்சுட்டு வரேன். ஒரு 22 வயசு பையன்
204 சேசிங், 69 நீடட் இன் 6 ஓவர்ஸ். கமின்ஸுக்கு ஓவர்ஸ் இருக்கு, ஸ்டார்க்கு ஓவர்ஸ் இருக்கு, கிளார்க்கு ஓவர்ஸ் இருக்கு. அவன் அந்த 22 வயசு ஒரு சின்ன பையன் சொன்னது அதுதான். எல்லாரையும் குவைட்டா இருக்க சொல்ல 3 பால் ஸ்பேர நான் முடிக்கிறேன் கேம். ரைட். 4 கேம் ஓவர். இதுதான். அதாவது ஒரு சிலர் நான் நிறைய பிளேஸ் பார்த்திருக்கேன். நிறைய பிளேஸ் வந்து அந்த ப்ராமிஸை காமிப்பாங்க, அப்படியே ஃபெட் ஆயிடுவாங்க. இப்ப அஸ்வின் வந்து வேற மாதிரியான ஒரு இதை காமிச்சேன். இப்ப விராட் கோலி இப்போ வேற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ். விராட் கோலி எப்படின்னா, இப்போ ஒரு டீம் ஸ்ட்ராட்டஜி நடந்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேயர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜான் வந்து லாங் ஆன்ல பயங்கர ஸ்ட்ராங், அயர்ன் ரிஸ், ரொம்ப இதுவா அடிப்பாரு, நான் போய் நிக்கிறேன்னு ஒரு லாங் ஆன்ல விக்கெட்டே விழாது. இப்ப 11 ஓவர் விக்கெட் விழல, நான் போடுறேன் போலிங்னு வரும். சோ விராட் கோலி மாதிரி நீங்க ஒரு இதை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எப்படின்னா இஸ் அ கம்ப்ளீட் பிலீவர் இன் எவ்ரி திங். இப்ப விக்கெட் விழலன்னா நான் போலிங் போடுறேன்னு வரும். இப்ப அந்த பர்டிகுலர் இடத்துல ஒரு ஸ்ட்ரென்த் தான் அவனுக்கு. ஜோஸ் பட்டர் லேப் ஆர்டர்னு ஃபைன் லெக்ல போய் நான் நிக்கிறேன்னு வரும். சோ அதே மாதிரி இப்போ ஒரு 2 for 2 அப்படின்னா நான் போகணும் முன்னாடி. he wants to do the thing all of his own. எப்பவும் பாத்தீங்களா வைப்ரண்டாவே அந்த டிஷர்ட் அவர் போட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அது when you sit with him in the bus or when the team meeting, அந்த டைத்துல இருந்தே you can see that vibrant mode of him. மேட்ச் முடிஞ்சதுன்னா அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஆல் டுகெதர். ஸோ விராட் கோலி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் நேச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இவரை வந்து ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லுவேன். நீங்க அந்த ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட், அதே மாதிரி he's someone was very hard to digest defeats. அவர் கொஞ்சம் கோவம் வரும். தோனி மாதிரி நீங்க கோவம் வரும். அதே மாதிரி என்னன்னா இஸ் வெரி எக்ஸ்பிரசிவ். அவரு எப்படின்னா மனசுல இருக்கிறத அப்படியே பேசுறவர். அன்னைக்கு வந்து அவரு கேட்ச விட்டாரு, அவரு ரன் அடிக்கலன்னா டீம் மீட்டிங்ல he will tell I let the team down வரும். சோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஸ், not someone where a captain who points his fingers on others. அவர் எப்படின்னா ஒரு டீம் எப்படின்னா they should have equal responsibility. When you win, you celebrate together. When you lose, try and have a kind of a meeting where we can improve together as a team. What individuals can improve as a team. So அவரா மாதிரி ஒரு வைப்ரண்ட் கேரக்டர், உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆகிற மாதிரி ஒரு ஆளோட ஒர்க் பண்றதே ஆக்சுவலி. ஸோ யூ வில் ஆல்வேஸ் பி இன் சேலஞ்சிங் திங். நான் பண்றேன், இது பண்றேன். ஸோ அவரை நீங்க எப்படி கரெக்டா அந்த ஒரு கட்டுப்போக்கு கொண்டு வந்து அவரை கெயிட் பண்றது இட்ஸ் அனதர் எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங் திங். பட் அந்த மாதிரி ஒரு கேப்டனோட ஒர்க் பண்றதும் இட்ஸ் டோட்டலி a different thing altogether, which I really enjoyed. தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபோ சார். அது என்னதான் கேப்டனா இருந்தாலும் ஒரு டீம் மீட்டிங்ல வந்து நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் ஒண்ணு வேணும். ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. அது இல்ல, அவர் கண்டிப்பா எடுத்துப்பாரு. See, I can be very honest with you. அவர் எப்படின்னா அவர் எல்லா ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்லயும் உட்காருவாரு. அதே மாதிரி இப்போ நம்ம சொல்றோம் அப்படின்னா உடனே அப்படி திரும்பி கேட்பாரு, ஓகே கைஸ் யூ ஆர் ஆல் கிளியர் வித் தி பிளான் அப்படி கேட்பாரு. lot of things will be going on in my head. I can't remember everything. Okay guys, are you okay with it? ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஓகே பவுன்சர் எப்படி ஆடுவாங்க, இந்த ஷாட் எப்படி ஆடுவாங்க, ஓகே அவனோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அதை மட்டும் யோசிச்சா போறோம். ஒரு ஸ்பின்னர் அதை மட்டும் யோசிச்சா போறோம். ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவானா, ஸ்விட்ச் ஆடுவானா. இப்ப கேப்டன் அப்படிங்கும் போது ஒரு 7 பிளேயரை நான் அனலைஸ் பண்றேன்னா எல்லாத்தையும் மைண்ட்ல நீங்க வச்சுக்க முடியாது. ஸோ பியூட்டிஃபுல்லா திரும்பி கேட்பாரு ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் போது, ஆர் யூ கிளியர் தென் மூவ் டு தி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன், நெக்ஸ்ட் பவுலர் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு he also takes attention into detail. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஆன் த ஃபீல்ட் சொல்லிட்டீங்க, ஆஃப் த ஃபீல்ட் என்ன மாதிரி பர்சனாலிட்டி அவர்? ரொம்ப ஈஸியா இருப்பாரு. அதுதான் வந்து எல்லாருமே people has to understand, to be honest with you. அவரை நீங்க வந்து டிவில பார்த்துட்டு நீங்க அந்த மாதிரி அக்ரெசிவா அவர் ஆஃப் த ஃபீல்ட் இருப்பாருன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அவரு மாதிரி ஒரு ஈஸி கோயிங் ஆள்ல மேட்ச் ஜெயிச்சா உடனே என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் வந்து ஈவினிங் 2 மணிக்கு வந்திருப்போம் கிரவுண்டுக்கு, எவ்ரி ஒன் ஹாஸ் டு அசம்பிள் ஆன் டாப் ஆஃப் இட் ஃபார் அ ஸ்மால் கெட் டுகெதர். ஜாலியா டான்ஸ் ஆடுவாரு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இது பண்ணுவாரு. இப்ப ஒரு சிலர் அது மிமிக்ரி அதெல்லாம் பண்ணணும், மிமிக்ரி பண்ணுவாரு, அதை என்ஜாய் பண்ணுவாரு. such an easy going guy. So people should always understand what is on the field. Dale Steyn நீங்க பாக்குறீங்க, Dale Steyn நீங்க பாத்தீங்கன்னா the way he reacts when he comes out of the field is totally different character. So Virat பாத்தீங்கன்னா is too easy for you off the field. நீங்க சம்பந்தமே இருக்காது. அவர் வந்து ஆன் ஃபீல்டு எப்படி இருக்காரு, ஆஃப் ஃபீல்டு எப்படி இருக்காரு. So you know how to switch on. டக்குன்னு நீங்க மேட்ச் பிடிச்சி பஸ்ல ஏறும் போதே அவர் ஒரு ஹிந்தி பாட்டு பாடினே, அது காதுல ஒரு ஐபேட் போட்டுனே அந்த ஒரு மூடுக்கு வந்துருவார். whether you win or lose, he is not someone where his mood will be
different if you lose, mood will be very high when you win. அதெல்லாம் கிடையாது. You have given everything on the field. We have tried our best. Unfortunately, whatever has happened, the result is result. So அதுக்கு மூஞ்சியை தொகை போட்டுக்கிறது, that's not Virat Kohli. He becomes a absolutely lovable character the moment the game gets over. That is the greatest quality of it. Right. ஃபென்டாஸ்டிக். இப்போ நிறைய இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் பற்றி பேசணும். ஸோ இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம இப்போ சாணக்கியாவோட ரிலேட் பண்ணோம். அதாவது இப்போ மொத்தமாக டீம் ஒரு ஆல்மோஸ்ட் இந்த கிவிங் அப் சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஒரு ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டர் மாதிரி சமன் ஹூ ஆல்வேஸ் கம்ஸ். ஜேம்ஸ் பாண்ட்னா அந்த ஃப்ளாஷியாக வருவாங்க தெரியும்ல. ஆளும் ஃப்ளாஷியாக இருப்பாங்க, வர ஸ்டைலும் ஃப்ளாஷியாக இருக்கும், ரிசல்ட்டும் ஃப்ளாஷியாக இருக்கும். ஃப்ளாஷினா பளபளன்னு வருவாங்க அப்படியே வித் எல்லாம். அதுதான் தமிழ் ஆடியன்ஸ்க்காக. அந்த மாதிரினா நீங்க எந்த பிளேயரை கரெக்டா ரிலேட் பண்ணுவீங்க இந்த சினாரியோக்கு? அது ரொம்ப ஈஸி என்ன பொறுத்த வரைக்கும் ரிலேட் பண்றது. ஏன்னா இப்ப நீங்க எல்லா கேள்விக்கும் ஈஸின்னு சொல்லிடுறீங்களே, உங்களுக்கு கஷ்டமான கேள்வி கேட்க முடியாது போல இருக்கு. கிரிக்கெட்டை தவிர நீங்க ஏதோ எடுத்துட்டீங்கன்னா லைஃப்ல எல்லா கொஸ்டினும் எனக்கு கஷ்டமாயிடும். சோ மை பிளட் செல் இன் மை பிளட் இன் மை பாடி ரன்ஸ் கிரிக்கெட். சோ அது ஈஸி. இப்போ நீங்க கேள்வி கேட்கிற இன்டெலிஜென்ஸ்லயே எப்படின்னா, இப்ப யூஆர் டேக்கிங் சொல்லிட்டு இப்ப இந்தியன் பிளேயர்ஸை பார்த்துட்டோம், எப்படி நீங்க கெஸ் பண்ணி இப்படி சொல்றீங்க? பிகாஸ் ஐ எம் நாட் கோயிங் டு கம் அப் வித் இந்தியன் திஸ் டைம். So it's going to be a player that is none other than the world's best all-rounder right now, Ben Stokes from England. So Ben Stokes பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். இப்போ things are not happening na sweeper covers இருந்து ஓடி வருவார், பாலை என்கிட்ட கூட நான் போடுறேன்னு. I want to make it happen. அப்படி யோசிச்சுனே இருப்போம், ஐயோ இப்போ 2 விக்கெட் விழுந்துட்டு 11 ரன் பர் ஓவர் அடிக்கணுமே, ஐ எம் கோயிங் இன் நெக்ஸ்ட்னு வரும். ஸோ டிபிக்கல் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ல 16.3 crores கொடுத்து அவர் எடுத்தோம். தட் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பிட் எனி டீம் ஆஃப் எவர் புட் ஆன் ஃபாரின் பிளேயர். அப்போ 2016ல சாரி 2017ல 2016ல நான் சொன்னேன் உங்களுக்கு, we ended up with a closely to a wooden spoon where Dhoni saved us அப்படின்னு. ஸோ அடுத்த வருஷம் we made our homework to get all these players. I will take you to one of the games versus Sunrisers. So ஹைதராபாத்ல ஆடுறோம். ஹைதராபாத் எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ ஸ்கோரிங். ஏன்னா வந்து ஸ்கொயர் பவுண்டரிஸ் பிக்கா இருக்கும். அதே மாதிரி வந்து அவுட் ஃபீல்டு வந்து பறக்காது. இந்த பெங்களூரு, மும்பை ஒரு இப்போ அவங்க இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணோம். நாங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிட்டு 148 அடிச்சோம். ஒவ்வொரு தடையும் அந்த கரெக்டா முடிச்சோன்னு எங்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா வந்து எங்கிட்ட உட்கார், வாட் யூ திங்க் அப்படின்னு. டு பி ஹானஸ்ட் அப்படின்னு கேட்டேன். எஸ் ப்ளீஸ் அப்படின்னாரு. ஐ திங்க் 15 ரன் ஷார்ட் அப்படின்னு. இப்படி பார்த்தாரு, ஆப்ஷன்ல நீ தானே உட்காந்த அப்படின்னாரு. டிவியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தேன். அஃப்கோர்ஸ் ஐ எம் அப்படின்னு. எவ்வளவு பணம் கொடுத்து என்ன எடுத்த அப்படின்னாரு. பார்த்தேன், இட்ஸ் கெட்டிங் லேட், நீ என்ன கேட்கணுன்றது கேளு, 20 minutes தான் பிரேக், நீ சாப்பிட்டுட்டு ரெடி ஆகணும், கேட்ட கேள்விக்கு பதில் அப்படின்னாரு. யோ கொடுத்தோம், ஆமாயா 16 கோடி கொடுத்தோம், என்ன இப்போ இது என்ன கேள்வி கேட்கற நான் கேட்டதுக்கு, எதுக்கு எடுத்த அப்படின்னு கேட்டாரு. எதுக்கு எடுத்தேன்னு, நீ மேட்ச் வின்னர் ரன்ல எடுத்த, இந்த மாதிரி ஒரு மேட்ச் வின்னர் உன் பக்கத்துல உட்காந்து இருக்கும்போது 15 ரன் ஷார்ட்ன்ற அப்படின்னாரு. பார்த்தேன், இப்ப நான் உனக்கு ஒன்னே சொல்லட்டுமா, 15 ரன்ஸ்ல நம்ம இதை வின் பண்றோம் ஓகே அப்படின்ட்டு போயிட்டாரு. 14 ரன்ஸ்ல மேட்ச் ஜெயிச்சோம். 3 for 30 4 ஓவர்ல. நேரா வந்தாரு, பிளமிங்க கூப்பிட்டாரு, இவரை முதல்ல வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னாரு. அப்கோர்ஸ் நீ சொல்லிட்டல தூக்கிடலாம், பட் உனக்கு 16 கோடி கொடுத்ததே அதை ஞாபகம் வச்சுக்கொண்டாரு. இல்ல நான் இவர்கிட்ட கேட்டேன், எப்பவுமே நான் யாருக்கிட்டயும் எதுவுமே கேட்க மாட்டேன், எக்ஸ்பர்டைஸ் இவர்கிட்ட தான் கேட்பேன். வந்து கேட்டா 15 ரன் ஷார்ட் அப்படின்னு 15 கோடி கொடுத்த ஒருத்தர் 15 ரன் ஷார்ட்னு எங்கிட்டே சொல்றாரு. ஐ வாண்ட் டு ப்ரூவ் ஹிம் ராங் அப்படின்னு. சோ இதுதான் ஃபியரி ஸ்டோக்ஸ் அப்படின்றது. சோ அவருக்கு என்ன பண்ண, அந்த மேட்சுக்கு அப்புறம் அவருக்கு டிராகன் பேர் வச்சோம். இன்னொரு மேட்ச் வந்து குஜராத் லைன்ஸோட புனேல, அப்பெல்லாம் வாழ்வாசாவா வந்துட்டு எல்லா மேட்சும் நீங்க ஜெயிக்கணும். ஏன்னா we had a slow start. 161 we did a commendable job. விக்கெட் வேற எடுத்தார். அதுல 161 ஈஸியா அடிச்சிடலாம் புனேல, ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது. பாக்குறேன் 10 for 3 3 ஓவர்ல. அப்படி என்ன பார்த்து என்ன நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. ஒரு தடவை எனக்கு அனுபவம் வந்துருச்சு, நான் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. உன்னை எதுக்கு 15 கோடி கொடுத்து எடுத்துருக்கோம் பாயா உள்ள உன்னை பார்த்து சொன்னாரு, now you're okay. 100 from Stokes. இதெல்லாம் வந்து no exaggeration. 10 for 3 3 ஓவர்ல all your top batsmen top 3 out. 10 for 3 100 from Stokes உள்ள போனார். 100 not out. ஆளா ஜெயிச்சு கொடுத்தாரு. சோ நீங்க பாத்தீங்கன்னா அவரு எனக்கு வந்து அவ்வளவு க்ளோஸ்.
இப்போ இந்த சீரீஸ்க்கு வந்து நான் வந்து அவரை பார்த்தேன். இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்த சம்மர் இப்போ கம்ப்ளீட்லா இங்கிலாந்து 2 மாசம் இருந்தாங்க. 4 டெஸ்ட், 3 ஒன் டே, 3 T20 ஆடணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து நாங்க ஜெயிச்சோம் செஞ்சுரியன்ல. 2வது டெஸ்ட் மேட்ச்ல வந்து அவர் பிராக்டிஸ் செஷன் போது பார்த்தேன். பிராக்டிஸ் செஷன் பார்க்கும்போது அது எல்லாரோட ஹாய் ஸ்டோக்ஸ் அப்படின்னு அவரை ஒரு ஹக்குக்கு போனேன், தள்ளி விட்டார். I'm telling you honestly, தள்ளி he avoided me like this. அப்படி பார்த்தேன், I was taken aback. ஏய் காமிச்சாரு, உன்னோட ஹார்ட்ல வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்கன் நீ போட்டு இருக்க, நீ வந்து நாளைக்கு டீம் மீட்டிங்ல என்னை அப்படி அவுட் பண்றது, என்னோட போலிங் எப்படி ஆடுறதுன்னு சொல்லி கொடுக்குற எதிரி நீ. I can never show any love to you. You're not my டெஸ்ட் சீரீஸ் முடியட்டும், கடைசி நாள் யூ நோ த கல்ச்சர். கடைசி நாள் நீங்க சீரீஸ் முடியும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஜெயிக்கிற டீம் வந்து தோக்குற டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து எவ்ரி ஒன் வில் சோஷியலைஸ். அப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன், இப்ப நீ எதிரி, டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி லவ் ஃப்ரம் மீ, ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர், டோன்ட் ஈவன் கிரீட் மீ இன் தி மார்னிங். இதுதான் பென் ஸ்டோக்ஸ். சோ நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டரை நீங்க உங்க டீம்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஒன் ஆஃப் த கண்டெஸ்ட் ஸ்ட்ரெயிட் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த கேம். அவரை மாதிரி ஒரு கிரிக்கெட்டர்லாம் நான் பார்த்ததே கிடையாது. The way he has turned tables for each and every game, I should rather say, whenever England was in trouble in any format. இப்போ இந்த ப்ரோக்ராம் ஒரு சில கிரிக்கெட்டர்ஸ் பார்த்தா, that is how you should mentor yourself. இப்போ வாட் எவர் இட் இஸ், நீ சவுத் ஆப்பிரிக்கால இருக்க, உனக்கு நான் என்ன ஹக் கொடுக்கணும்? There is no need for me to give you any hug at all. You are my enemy, otherwise the competition ends. எனக்கு நான் ஹர்ட்டே ஆல. I was rather proud of him. கரெக்டா அந்த கடைசி நாள் அந்த சீரீஸ் முடிஞ்ச உடனே he came and gave me a very tight hug. I should remember that and said, sorry if I did offend you. I don't care how close you are to my heart, but this comes first for me. I'm sorry brother. But then he gave me a tight hug. But என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்த உடனே I want all my players who work in my team to be having the same thing. Respect our opponents on the field. I'm sorry, I don't believe in that. So that is what exactly he does. That's the reason he's succeeding as a player. என்ன பொறுத்தவரை he's an example. He's one of my favorite cricketer. Fantastic. தங்கரிகா, ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளேயர் பத்தி சொன்னீங்க. அவர் எப்படி இது கடைசியில நீங்க சொன்னது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இட் ஷோஸ் ஹவு பேஷனட் ஹி இஸ் அபவுட் ஹிஸ் கேம் அண்ட் ஃபார் த கண்ட்ரி இஸ் பிளேயிங். ஸோ அந்த நேரத்துல ஹி வாண்டட் டு கீப் ஆல் தோஸ் இமோஷன்ஸ் அவுட் ஆஃப் his game and he did what he had to do. So அது மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பத்தி பேசணும்னா, அதாவது 2011ல ஒரு டீமையே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவங்களோட ஒரு மேன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ல இவர் தான் எபிடோம் ஆஃப் மேன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னா நீங்க யாரை சொல்வீங்க? ரொம்ப ஈஸி. அவரோட பேரோட ஒரு ப்ரீஃபிக்ஸ் வந்து நம்ம ஓல் தேசமே கொடுத்திருக்கு. அவரோட பேரு கேரி கர்ஸ்டன். அதோட செல்லமா நம்ம ஓல் இந்தியாவே குரு கேரி அப்படின்னு கூடுவோம். ஓகே. சோ நீங்க ஆக்சுவலி என்னோட ஜாபை நீங்க பண்ணிட்டீங்க. ஏன்னா பியூட்டிஃபுல்லா எல்லாத்தையும் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. சோ உங்களோட கிரிக்கெட் நாலேஜ் ரியலி அப்ரிஷியேட். அவர் மேன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் வந்தோடனே அவர் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து உங்களை புரிஞ்சுக்கணும்னு பாப்பாரு. he will try and come up with a brother relationship with you. உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்காது, உங்களை எப்படி வந்து நான் என்ன ரோல் உங்களுக்கு கொடுக்கணும், அந்த ரோலை கொடுக்கணும்னா உங்கள்கிட்ட எப்படி பேசணும். சோ முதல்ல அவர் வந்து டீமோட வந்த போது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இப்போ ஆஸ்திரேலியாவோட நாங்க ஆடுறோம், இதுல கேப் டவுன்ல ஆடுறோம். பாத்தீங்கன்னா இப்போ எப்படின்னா டெய்லி ஒரு 12 மேன் டியூட்டிஸ் பண்றது. இந்த வாழைப்பழம் எடுத்துன்னு போறது, பூட் வேணா பூட் எடுத்துன்னு போறது, தண்ணி எடுத்துன்னு போறது. 5 நாளைக்கு 5 ரிசர்வ் பிளேயர்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். நீங்க பாத்தீங்கன்னா 12 மேன்னா ஒரே ஆள் தண்ணி எடுத்துன்னு ஓடுவாங்க அப்படி பாக்குறேன். அதுவும் எப்படின்னா, இப்போ 2 நாள் கிரவுண்டுக்கு வந்து அந்த பிளேயர் வந்தான்னா 3வது நாள் என்ன திரும்ப பண்ணுவாரு, அவனுக்கு வந்து ஒரு டீம் காரை கொடுத்துட்டு சைட் சீயிங், நீ வந்து மொபைல் வந்து டெபாசிட் பண்ணிடணும் எங்ககிட்ட. சோ நீ வந்து அது ஏன்னா கிரிக்கெட் ஸ்கோர் நீ பாத்துருவ என்ன நடக்குதுன்னு. உன்னை கம்ப்ளீட்லி ஐ ஷுட் பி ரிஃப்ரெஷிங் யூ அவே ஃப்ரம் த கேம். நீ ஃபர்ஸ்ட் நீ ஆடலன்ற ஒரு ஆதங்கத்துல இருப்ப. சோ நோ மேட்டர் வாட், இப்போ நீங்க இப்ப கூட இந்த சேனல்ல உட்காந்து இருக்கிற ரமேஷ் சார், ஸ்ரீவத்சன் சார், எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு வாட் எவர் லெவல் ஆஃப் கிரிக்கெட் யூ பிளேட், அது பெரிய லெவல் இல்லைன்னா எனி லெவல் ஆஃப் கிரிக்கெட்,
இப்ப ஒரு கிரிக்கெட்டர் எப்படி ஹர்ட் ஆவான்னா, அன்னைக்கு நீ ஆடல 12th மேன் நீ உட்கார்ற வெளிலன்னா தான் ஹர்ட் ஆகும். அந்த ஹர்ட்டை வந்து எப்படி ஒரு கோச் வந்து கொஞ்சம் கூட அந்த பிளேயருக்கு கொடுக்காம எப்படி எடுத்துட்டு போறது இல்ல, அந்த கில்லாடித்தனத்தை தான் நான் வந்து கேரி காஸ்டன் பார்த்தேன். தேர்ட் டே பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர் ஒரு காரை வச்சுட்டு சைட் சீயிங். யாரால இப்படி எல்லாம் யோசிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க நீங்க. இந்தியன் டீம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. இந்த மாதிரி பேர் என்ன, இந்தியாவோட பாம் சைடு 2011 வின் பண்ணாங்க. So there is should be a captain of ship who also needs credit to be given, to be honest. Right. See the names: Sachin Tendulkar, Yuvraj Singh, Mahendra Singh Dhoni, Gautam Gambhir, Virat Kohli, Zahir Khan, Harbhajan Singh. எல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் ஸ்டார்ஸ், சூப்பர் ஸ்டார்ஸ் கூட சொல்ல மாட்டேன், எல்லாம் வந்து லெஜெண்ட் ஆஃப் ஹையஸ்ட் ஆர்டர். ஸோ அந்த ஹையஸ்ட் ஆர்டரை கரெக்டா மேனேஜ் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வந்ததுனாலதான் நீங்க 2011 வேர்ல்ட் கப் வின் பண்ணீங்க. நீங்க இன்னொன்னு பார்த்திருப்பீங்க, MS தோனி படம் வந்து நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல அவரே அதை ரிவீல் பண்ணுவாரு. அந்த கேரி கஸ்டன் தோனியே போயிட்டு நான் இன்னைக்கு நம்பர் 4 போறேன் ஃபைனல்ஸ்ல. வந்து தோனியோட சீனியர் பிளேயர். தோனி வந்து டெபு ஆகிறதுக்கு 4 வருஷம் முன்னாடி யுவராஜ் சிங் டெபு ஆனார். ஓகே, சோ திடீர்னு வந்து ஒருத்தர், அதுவும் எப்படி யுவராஜ் சிங் சும்மா கிடையாது, மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்கினவர் அந்த 2011 வேர்ல்ட் கப்ல. நீ எப்பவுமே நம்பர் 4 ஆடுற ஒரு பிளேயரை திடீர்னு வந்துட்டு நான் நம்பர் 4 போறேன் நீ எனக்கு அப்புறம் ஆடு அப்படின்னு சொல்ற சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நான் கிரிக்கெட்ல நிறைய பார்த்திருக்கேன். லாட் ஆஃப் பீப்புள் இப்ப நீங்க இந்த ரோலை சேஞ்ச் பண்ணும்போது இப்படி யோசிப்பாங்க. சோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு கேரி காஸ்டன் பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஹாப்பி டீம்ஸ் வின், டேலண்ட் எல்லாம் செகண்டரிங்க. இஃப் யூ ஆர் keeping the teams happy, the atmosphere happy, people are enjoying that, உங்களுக்கு பாதி ரிசல்ட் வந்துடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தட் இஸ் a greatest thing. இப்போ நான் கேரிட்ட போய் வந்து அந்த ஒரு 2-3 வருஷம் ஒர்க் பண்ண உடனே கேட்டேன், கேரி வந்து நான் எப்படி ஒர்க் பண்றேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கணும், நீ ஒரு ஃபீட்பேக் கூட கொடுத்தது இல்லை நான் எப்படி நான் ஒர்க் பண்றேன், ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் அப்படின்னு. அப்படி சிரிச்சுட்டு எதுவுமே பேசாம போயிட்டாரு. அப்புறம் 2014 அவர் IPL டெல்லி டேர்டெவில்ஸ் போது ஃபர்ஸ்ட் கால் எனக்கு தான் பண்ணாரு, நான் IPL ஜாப் ஹெட் கோச்சா எடுக்கிறேன், ஐ வாண்டட் யூ டு ஜாயின் மை டீம் அப்படின்னு. தேங்க்ஸ், இட் பி பிளஷர்னு சொன்னாரு. 2.5 வருஷம் முன்னாடி நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட தெரியுமா, இந்த மாதிரி நீ என்னை பத்தி எதுவுமே ஃபீட்பேக் சொல்ல மாட்டேன்ற, இதுதான் ஃபீட்பேக். என்னோட டீம்ல நீ இருக்கணும், இருக்க கண்டினியூஸா நான் எங்க போறேன்னாலும் நீ இருக்க அப்படின்னா, if I tell you that you are going to join me for my team as a part of the support staff, that shows how good are you. So that is the appreciation indirectly from my side that you are good at what you are doing. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா I look very bothered. என்னடா அது ஒரு ஹெட் கோச், நார்மலா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ ஒரு சப்பார்டினேட்ஸ், நீங்க உங்களுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க நீ நல்லா வேலை செய்யற அப்படின்னு சொல்றது. So the Gary way of doing it is not expressing, he shows it by action. So paying lips are better than helping hands are better than praying lips மாங்க. அது பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கேரி. ஸோ அவர் என்ன பேசினாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிக் பிஹைண்ட் த சீன்ஸ் இந்த கேஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஜெயிக்கிறதுக்கு மேஜர் ரீசன் எனக்கு சொன்னீங்கன்னா the happy environment, man management skills, Gary Kasten. Fantastic. Srivatsan. Yes, sir. My next question is, again, we have interacted with many players. You understood their personality, their behavior on the field, off the field, and all that. உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல whom do you feel ஒரு செல்ஃப்லெஸ் கிரிக்கெட்டரா, he gives everything to the team அப்படின்னா நீங்க யாருன்னு நினைப்பீங்க சார்? whom do you suggest this name? So இது நான் வந்து யோசிக்காம அப்படியே பழியுன்னு சொல்றேன், that is Jack Ellis. ஓகே. ஏன்னா அவரு எப்படின்னா நீங்க எந்த ரோல வேணாலும் பண்ணுவாரு டீம்ல. அதே மாதிரி ஸ்லிப்ல வந்து அவரை மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் கேட்சர் நான் வாழ்க்கையில பார்த்தது இல்ல. டீம் ட்ரபிள்ல இருக்கும்போது, அதுவும் பாத்தீங்கன்னா 35-36, இப்ப பென் ஸ்டோக்ஸை பத்தி நான் பேசினேன். 35-36ல வந்து 10 ஓவர் ஸ்பெல்லா அவர் போட்டிருக்காங்க. 35 வயசு, such a big huge man. 10 ஓவர் ஸ்பெல் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், கிளாக்கிங் 138 கிலோமீட்டர்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடம்புல நிறைய அடி வாங்கின்னு அவர் எக்கச்சக்கமா இது பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் என்னன்னா 2012ல சவுத் ஆப்பிரிக்கா வாஸ் டூரிங் ஆஸ்திரேலியா. ஓகே, கடைசி நாள் நாங்க போகும்போது அந்த தட் இஸ் தி டெபியூட் டெஸ்ட் மேட்ச் ஆஃப் ஃபாப் டு பிளேஸ், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். he had a marathon innings and saved the game. நாள் முழுக்க ஆடி சேவ் பண்ணாங்க.
ஸோ வி ரீடைன் த நம்பர் 1 டெஸ்ட் ரேங்கிங், த ப்ரீஷியஸ் நம்பர் 1 ரேங்கிங். இப்போ கேலிஸுக்கு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்ட்ரெயின் நகரக்கூட முடியாதுங்க. வயசு அப்ப அவருக்கு நார்மலி நீங்க எப்படி யோசிப்பீங்கன்னா, இப்ப அந்த ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு சைட் ஸ்ட்ரெயின் இருக்கு அப்படின்னா நீங்க அங்க போய் நீங்க ஆடினீங்கன்னா, இப்ப எப்படின்னா ஆஸ்திரேலியா செட்டஸ் டார்கெட் ஆஃப் 450 பிளஸ். இப்ப ஸ்பின்னர்ஸ் போடுறாங்க 5 பேர் உங்களை சுத்தி இருக்காங்க, நீங்க ஸ்ட்ரெச் பண்ணி ஆகணும். அண்ட் யூ ஹேவ் சைட் ஸ்ட்ரெயின். இட் இஸ் அப்சல்யூட்லி பெயின்ஃபுல். ஐம் டெல்லிங் யூ வெரி ஆனஸ்ட் வித் யூ. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த சைட் ஸ்ட்ரெயினை வச்சு நான் ஆடினேன்னா எனக்கு பெருசா ஏதாவது இன்ஜுரி வந்து ஒரு வருஷம் நான் கிரிக்கெட்டே ஆட முடியாம போயிடும்னு யோசிப்பாங்க அந்த டயத்துல. கேலிஸ் அதான் சொல்லுவாரு, எனக்கு பில்ஸ் கொடு, நான் உள்ள போய் ஆடணும். அதனால இங்க அங்க நகர முடியல. இட் டுக் ஆல் தி ப்ளோஸ் ஆன் ஹிஸ் பாடி. ஆஸ்திரேலியா நியூ இட். சோ என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் they kept on smashing short pitch deliveries, இன்டிமிடேட்டிங்கா போட ஆரம்பிச்சாங்க. ஸ்பின்னர்ஸ் வச்சு ஸ்ட்ரெச் பண்ணி ஆட வச்சாங்க. 112 பால் ஆடினாருங்க. he was a major reason for us to save the test match. அது ஒரு இன்சிடென்ட். ரெண்டாவது இன்சிடென்ட் 2014ல just 1 year left for 2015 World Cup. ஸோ நீங்க ஜாக் காலிஸ் பாத்தீங்கன்னா 96, 99, 2003, 2007, 2011 5 வேர்ல்ட் கப் ஆடிருக்காரு. ஓகே, 6வது வேர்ல்ட் கப் 2015 அவர் ஆடினாரு. அவர் என்ன சொன்னாரு, என்ன மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க, ஜாக் காலிஸ் இஸ் குவிட்டிங், இட்ஸ் going to be his லாஸ்ட் கேம் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. நான் கேட்டேன், என்ன இப்படி ப்ளீஸ் குவிட் பண்ணாதீங்க, இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு வேர்ல்டு கப்புக்கு, தயவு செஞ்சு குவிட் பண்ணாதீங்க. அவரை மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் எப்படின்னா, விச் இஸ் பாஸ்ட் பர்ஃபார்மன்சஸ் இன்னும் 20 வேர்ல்டு கப் ஆடி இருக்கலாம். என்னை கூப்பிட்டு ஒண்ணு சொன்னாரு, இங்க எமோஷன்ஸுக்கு கணக்கு கிடையாது. ஐ எம் நாட் த சேம் ஜாக் காலிஸ் வாட் ஐ யூஸ் டு பி இன் த பாஸ்ட். த அமௌண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஐ யூஸ் டு ஆட் ஆன் as a cricketer. Unfortunately my performances has dipped and that is a honesty. So எனக்கு என்னோட பர்சனல் இது 5வது வேர்ல்டு கப் 6வது வேர்ல்டு கப் யோசிச்சேன்னா ஐ எம் லெட்டிங் மை கண்ட்ரி டவுன். என்னோட வேலையை வேற ஒரு யங்ஸ்டர் பண்ண முடியும். இட் இஸ் கோயிங் டு பி a team building process for next world cup in future. அதனால நான் டிசைட் பண்ணிட்டேன், என்னால பழைய மாதிரி என்னால கொடுக்க முடியல. so I want to put the team first. அதனால வந்துட்டு நான் ரிட்டையர் ஆக போறேன். இது இட்ஸ் a good thing. நீ வந்து அடுத்த வருஷம் நம்ம வேர்ல்ட் கப் ஜெயிப்போம், எனக்கு மேல ஒருத்தர் வந்து என்னோட பெட்டர் ஜாப் பண்ண போறாங்க, then you will feel why the decision I have taken is best. இந்த மாதிரி சொல்றதுக்கு இந்த வேர்ல்டு கப் ஒரு வருஷம் இருக்குங்கும் போது we had a gun side. We went to the semi-finals and lost in a very close game against New Zealand. ஒரு கொஞ்சம் லக் இருந்ததுன்னா, மழை கீழே வராம இருந்தா நாங்க ஜெயிச்சிருப்போம். பட் I'm not taking anything for granted. The other 2 teams which played the finals really deserve to be there. But ஒரு கிரிக்கெட்டர் இந்த கேலிபர்ல வேர்ல்டு கப் கமிங் இன் நம்ம பத்தி யோசிக்காம நம்ம கண்ட்ரி டீம் நல்லா வரணும்னு நினைச்சாங்கன்னா அந்த இன்சிடென்ட் என்னால வாழ்க்கையில மறக்க முடியாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒன் அண்ட் ஒன்லி ஜாக் காலிஸ். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, நம்ம கிட்டத்தட்ட 50 நிமிஷம் கிராஸ் ஆயிடுச்சு நம்ம பேச ஆரம்பிச்சு. இன்னொரு 10 மினிட்ஸ் தான் இருக்கிறதுனால இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. எப்படி இல்லைன்னா நம்ம ஐபிஎல்க்கு நடுவில் இன்னொரு ஷோ பண்ற மாதிரி இருக்கும். நான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் பேசுறேன். ஆப்வியஸ்லி இப்போ எங்கள் அஸ்வின் யூடியூப் பேஜ்லாம் நான் ஃபாலோ பண்றேன் ரெகுலரா. இஸ் வெரி ஆக்டிவ் ஆன் சோஷியல் மீடியா. இந்த மேங்கேடிங் பத்தி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் நிறைய கருத்துகள் சொல்லப்பட்டிருக்க மீடியால. உங்களோட வியூ பாயிண்ட் என்ன, உங்களோட கருத்து என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் that is within the laws. Anything that people do within the laws has to be appreciated. So இதுல நான் கேட்கற வேண்டிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ங்கிறீங்களே, இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் கிரீஸ் நீங்க ஓடினாதானே ஒரு ரன் கணக்கு. கிரீஸ் நீங்க ஓடினாதானே ஒரு ரன் கணக்கு. இப்ப in between நீங்க ரன் போடும்போது if you didn't touch one of the creases at either end, the umpire can call and signal one shot because you're not between the crease. So அப்படிங்கும்போது bowler வந்து போது when the bowler is about to load or about to deliver, அதுக்கு முன்னாடி நீங்க 2 யார்டு ஸ்டீல் பண்றீங்களே, அது எந்த விதத்துல நியாயம் எனக்கு ஒன்றும் புரியலையே. why people are criticizing this saying that it is against the sportsmanship எனக்கு புரியலையே. I completely support Ashwin. Not only support Ashwin, anyone is going to do in future according to me, I will do that. Wicket keeper உங்களுக்கு ஸ்டம்ப் பண்ணும்போது பேட்ஸ்மேன் கிட்ட சொல்றாரா, இறங்கி வந்து ஆடாதீங்க, இவர் பயங்கரமா பால் ஸ்பின் பண்ணுவாரு, அவுட் சைட் எட்ஜ் பாஸ்ட் ஆயிடும், ஸ்டம்பிங் பண்ணிடுவேன், ஒரு வார்னிங் கொடுத்துட்டேன், அடுத்த தடவை பண்ணிடுவேன். விக்கெட் கீப்பர் உங்களை வார்ன் பண்றா ஸ்டம்பிங் பண்ணும்போது. அப்ப எதுக்கு நான் உங்களை வார்ன் பண்ணும்? If you are crossing the rules, என்ன பொறுத்த வரைக்கும் what Ashwin did is correct. மன்காடிங் இஸ் கரெக்ட் according to me. நான் மன்காடிங்னு சொல்ல மாட்டேன். I have to tell because மன்காடிங் அப்படிங்கும்போது இப்போ refers to a particular person who initiated. I would tell it as a run out because you're short of the crease and moving away from the crease. It's perfectly within the rules of the game.
கரெக்ட். மங்கேடிங்கோட ரன் அவுட்னு தான் சொல்லணும். ஏன்னா, இப்ப நெறைய பேட்ஸ்மேன் நிக் பண்ணிட்டு அம்பயர் அவுட் குடுக்கலன்னா, தே கன்டின்யூ டூ ப்ளே இல்லையா? ஆனா பவுலர்ஸ்க்கு அந்த மாரி எந்த மாரி ஒரு லீவும் கிடையாது. அது தவிர ரூல்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்கிறதே ஃபாலோ பண்றதுக்கு தானே. See, அதனால தானே வச்சிருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு ரொம்ப சிம்பிள். டோன்ட் எக்ஸ்பெக்ட் த பேட்ஸ்மேன் டு வாக் ஆஃப் இன் இன்னிங்ஸ். There is someone called umpire who's paid a lot of money to do the job. And now you've got the technology to refer also. So let people also do their job. When I nick, why should you expect me to walk? I don't want to. There are people who has got the job to give me the marching order saying that, look, you're out, you can walk. Why should you want me to walk? If people doesn't walk, please don't come under the circumstances saying that he's against the spirit of the game. எனக்கு அவுட் கிரிக்கெட் லா படி போல்டே ஆனாலும் பேட்ஸ்மேன் கேன் ஒன்லி பி அவுட் ஒன்லி when you give him out officially by the umpire. That's what the law says. Why should I walk? I don't want to walk. I support the batsman here. பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. ஸோ எல்லாமே ரூல்ஸ்ன்னு வச்சிருக்கிறதே அத கடைப்பிடிச்சு விளையாடுறதுக்கு தான். அததான் பிளேயர்ஸும் பண்றாங்க. Exactly. கரெக்ட். தங்கரேகா, நீங்க அடுத்த கொஸ்டின் கேட்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப ஐபிஎல் ஆரம்பிக்க போறது அப்படின்றதுனால யார் உங்களுடைய ஃபேவரட் இந்த வாட்டி வின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? See, என்ன நீங்க கேட்டீங்க பாத்தீங்கன்னா, I will put my money on Kolkata Knight Riders for the only reason I'm saying that is very simple. அவங்களோட foreign strength பாத்தீங்கன்னா that looks better than any other team. They got Sunil Narine who's going to be deadly in that conditions, and the way he's shown his form in the off-late Caribbean Premier League, and he adds a value as someone who's going to come and open the bat. அங்கேயும் நிறைய ரன் அடிச்சிடாரு. ஆண்ட்ரி ரசல், I don't think I should waste my time. அவர் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாருன்னு நான் சொல்றது. அவரும் பாத்தீங்கன்னா ஒரு 2-in-1 கிரிக்கெட்டர். நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அவன் மோகன், த வேர்ல்ட் கப் இங்கிலாந்து வின்னிங் கேப்டன். அந்த மாதிரி ஒரு விக்கெட்ஸுக்கு பாத்தீங்கன்னா the way he has evolved himself now, the way he has started playing spin is absolutely top class to watch. He is going to be a massive impact. Appuram they got the speed of Pat Cummins at the end to bowl in the death overs and also give up the rattling start early on. Adukappuram pathina the promising Shubnam Gill, Nitish Rana was proved himself what he is capable. Dinesh Karthik is one of the best wicketkeeper batsmen in the country. So நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட எல்லா பேசஸும் கவர்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா put my money on Sunrisers because the spin due of Mohammad Nabi and Rashid Khan is going to be key. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துபாயில வந்து நீங்க துபாய் அபுதாபிலையும் ரமேஷ் சார் உங்களுக்கு தெரியும், நீங்க பெங்களூர் மும்பை மாதிரி உங்களுக்கு வந்து அவ்வளவு சின்ன கிரவுண்டும் கிடையாது, சும்மா லைட்னிங் ஃபாஸ்டா பால். அபுதாபி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பவுண்டரிஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். The batsman who steal more two from singles and steal more singles, that's going to be key. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேவிட் வார்னர் is a brisk runner between the wickets and he knows how to steady the game. Kane Williamson and of course Manish Pandey. So நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேட்டிங்கும் சரி bowlingம் சரி சன்ரைசர்ஸ் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் இருக்குன்றதுனால என்ன பாத்தீங்கன்னா I would rather fall on to these two teams who got a better chances. I might be wrong. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்றேன். இது தமிழ் டிவில வரனால சென்னை எக்ஸ்பிரஸும் ஆழப்போறான் தமிழ 2 பேரும் சேர்ந்து கப்ப தூக்க போறாங்கன்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க. Of course. வெரி குட். அதுலயும் உங்களுக்கு ஒரு தமிழ் கனெக்ஷன் இருக்கு. தினேஷ் கார்த்திக் வந்து நைட் ரைடர்ஸ் கேப்டன் ஆச்சு. அதனாலதான் ஆழப்போறான் தமிழன், ஷாருக் கான் சென்னை எக்ஸ்பிரஸ். இதுக்கு மேல என்ன வேணும் சென்னை கனெக்ஷன். வெரி குட். ஸ்ரீவத்சன், நீங்க கேட்கலாம் அடுத்த கேள்வி. சார், நீங்க எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? இந்த டுடேஸ் மாடர்ன் கிரிக்கெட் வந்து மோஸ்ட் பேட்ஸ்மேன் பயாஸ்டா இருக்கா சார்? அன்பார்ச்சுனேட்லி இப்ப நானே உங்க கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து ஒரு குவாலிஃபைட் அம்பையர். ஐ விஷிங் யூ டு பிகம் தி ஐசிசி பேனல் இன் ஃபியூச்சர். நீங்களே வந்து உள்ளே இருக்கும் போதும் சரி, இப்போ ஒரு பேட்ஸ்மேன் வந்து ரன் அடிச்சுனே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், வாட் எவர் இட் இஸ், வந்து ஒரு அம்பையர் ஷுட் நாட் ஷோ எனி பார்ஷியாலிட்டி. அது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. பிகாஸ் யார் தோத்தாலும் ஜெயிச்சாலும் இட்ஸ் நாட் அ பாதரேஷன் ஃபார் யூ. ஸோ யூ ஷுட் கம் இன் தி ஸ்பெக்டேட்டர் மோட் when it comes to an umpire. ஒரு 4-5 6 நல்லா அடிக்கிறான், மேட்சை கொண்டு போறாங்க போது கொஞ்சம் வாடினா நல்லா இருக்குமே, அஸ் அ ஸ்பெக்டேட்டர் மைண்ட்ல நீங்க யோசிப்பீங்க. இப்போ ஒரு போலர் வந்து ஒரு 5 for 7 எடுத்து ஆப்போனன்ட் டீம் 75 ஆல் அவுட் ஒரு T20 கேம்ல, இன்னொரு டீம் வந்து 11 ஓவர்ல 75 for 1-ஓட ரெண்டு டீம், ஒரு டீம் 215 இன்னொரு டீம் 217 for 3னா audience want that Kieron Pollard's 110 meter sixes, Andy Russell's 110 meter sixes rather than Sunil Narain's misty deliveries picked up a hat-trick. I'm talking sense here. Unfortunately பாத்தீங்கன்னா cricket has become a complete batsman dominated game, complete game when it comes to entertainment. People only feel a batsman can entertain. ரூல்ஸ் பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹெவிலி biased towards a batsman. இப்ப நீங்க bowlerக்கு வந்து என்ன இருக்கு சொல்லுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு,
இப்போ ஒரு பர்டிகுலர் பால் போலர் ஓவர் ஸ்டெப் பண்ணா நோ பால்ன்றீங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். நான் அப்ப பண்ண தப்புக்கு அப்ப நீ என்ன தண்டிக்கிற, ஒரு ரன்னு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குற, அவுட்டும் ஆக முடியாது. ஏன்பா அடுத்த பாலும் ஃப்ரீ ஹிட்னா என்னையா நியாயம்? இப்போ உங்க குழந்தை தப்பு பண்ணுச்சுன்னா அப்ப அடிச்சு வந்து நீங்க கரெக்ட் பண்ணுவீங்க, திருப்பி நாளைக்கு அடிப்பீங்க. இது என்ன நியாயம்? எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லையே. எந்த ரூல் பார்த்தாலும் அதே மாதிரி ஒரு பவர் பிளே, அதுல 2 ஃபீல்டர் தான் வெளியில நிக்க முடியும். சோ உங்களுக்கு எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன், போலர் ஒரு பவுன்சர்னா இவ்வளவு பவுன்சர் தான் போட முடியும், அதுக்கு மேல போட்டா ஒரு நோ பால். சோ நீங்க the rules are extremely biased towards a batsman. 55 மீட்டர் பவுண்டரி, கம் ஆன், 55 பவுண்டரி, பிளாட் பேட்டிங் ட்ராக்ஸ், என்ன நீங்க பவுலர் கொடுக்குறீங்க? எவ்ரிதிங் இஸ் ஹெவிலி biased on the batsman. But unfortunately நீங்க பாத்தீங்கன்னா, as I rightly said, asked you a question, you want to see a 200 chase or you want to see a team bowling the other team out for 75 அப்படிங்கும்போது I'm sure your answer will be 200 போது கிரிக்கெட்டை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. It's how the cricket will go and it will continue to do so. பிரசன்னா, நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ ரேபிட் ஃபயரோட we are going to close this. ஓகே, நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், உங்க வித்தின் 10 செகண்ட்ஸ் உங்க மைண்டுக்கு எந்த பிளேயர் வருதோ நீங்க அதை சொல்லிடணும். ஓகே, இதான் சரி, இந்த ஹோம், இது வந்து உங்களுக்கு இதுதான் நாங்க கொடுக்குற எக்ஸாம் உங்களுக்கு. ஓகே, ட்ரை பண்றேன். ஸ்மார்ட் கேப்டன் மகேந்திர சிங் தோனி, ஷ்ரூட் கேப்டன் ரவிச்சந்திரன் அஸ்வின், ஸ்ட்ராட்டஜிக் கேப்டன் கிரேம் ஸ்மித், unassuming captain, ஆப்ரஹாம் டி வில்லியர்ஸ், bowlers captain, ஃபாஃப் டு பிளஸி, batsman's captain. விராட் கோலி. எல்லாம் கரெக்டா டக்கு டக்குன்னு. அப்படின்னா நீங்க இவ்வளவு தூரம் அனலைஸ் பண்ணி வச்சிருப்பீங்கன்றது இப்போ இந்த எக்ஸாம்ல நாங்க மார்க் கொடுக்குற அளவுக்கு நாங்க படிக்கல. இருந்தாலும் ஏதோ ஒரு ரேபிட் ஃபயரோட முடிச்சா அட்லீஸ்ட் மக்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமேன்னு. ரொம்ப தேங்க்ஸ். சிம்பிள். ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இப்ப நீங்க கேட்டீங்க வந்து இப்போ ஒரு போலர்ஸ் கேப்டனா என்ன, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். என்ன ஃபார்ம் டூப்ளசி பாத்தீங்கன்னா ஷார்ட்டர் ஃபார்மேட்ல மிட் ஆஃப் லேயே நின்று இருப்பாரு, பாலுக்கு பால் என்கரேஜ் பண்ணினே இருப்பாரு. சோ வாட் த bowler needs at some point of time is that. சோ அந்த எக்ஸாம்பிள் தான் குயிக்கா எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு டைம் இல்ல. But the reason why I said bowlers captain Faf du Plessis, so I've got a reason to say why Virat is batsman captain or shoot captain na Ashwin. I got reasons for that, but unfortunately no time illa. So I got reasons why I answered the rapid fire question in a second. நம்ம இது டெஃபினட்டா பார்ட் 2 பண்ணியானோம். ஏன்னா ஏபி டிவிலியர்ஸ் நிறைய பேர் பத்தி நம்ம பேசல. நம்ம ஒரு பாதி கூட கவர் பண்ணோமான்னு தெரியல. ஸோ ஐபிஎலுக்கு நடுவில் நம்ம ஒரு ஷோ பிளான் பண்ணி அப்போ ஐபிஎல்ல என்ன நடக்கிறத தவிர பாக்கியை நம்ம கவர் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. தேங்க்ஸ் ஸ்ரீவத்சன், தங்கரேகா. நீங்களும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க பிரசன்னாக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி பிரசன்னா சார். எங்களோட இணைஞ்சு இன்னைக்கு நீங்க பேசினது ஒவ்வொன்றும் அவ்வளவு முத்துமுத்தா ரொம்ப அழகான சுவாரஸ்யமான நிகழ்ச்சியா இருந்தது. 1 மணி நேரம் போனதே தெரியல எங்களுக்கு. ஏன்னா நாங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே வந்து நாங்க ரொம்ப யோசிச்சு கேட்டோம்னு நினைச்சோம். ஆனா நீங்க டகாடகால்னு எடுத்து விட்டீங்க, எங்களுக்கு வந்து திணறடிக்க வச்சிட்டீங்க. ஆனா ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ரொம்ப நன்றி. ரமேஷ் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு முறை நம்ம மீட் பண்ண போறோம். ஐபிஎல் நடக்கும் போதும் ஒரு வாட்டி பேசணும் அவங்க கூட. உங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த திங்கிங் தான் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரிக்கெட். எனக்கு கேம் இஸ் ஒன் திங், பட் திங்கிங் பிஹைண்ட் இட் அண்ட் மேக்கிங் இட் ஹேப்பன் இஸ் சம்திங் எல்ஸ். ஸோ உங்களுடைய இந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி டோக்கியோ தமிழ் டிவி நேயர்களுக்காக ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். அண்ட் ரமேஷ் அண்ட் ஸ்ரீவத்சன், உங்க 2 பேருக்கும் நன்றி. ஏன்னா ரொம்ப அழகா எடுத்துன்னு போனோம் இந்த ஷோவை. தேங்க்யூ வெரி மச். என்ன அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இல்லையா? ஆக்சுவலா நிறைய இன்னும் பேசிட்டே இருக்கலாம். நிறைய விஷயம். இன்ஃபேக்ட் அந்த தோனியோடது, ஏன்னா தோனியே பேசினாலே 30-45 மினிட்ஸ் வேணும். அவரை பத்தி மட்டும் சொல்ல ஆரம்பிச்ச உடனே இன்னும் சொல்ல மாட்டாரா, இன்னும் இது கேட்கணும் அப்படின்னு தான் ஆவலா இருந்தது. ஐயோ நிறுத்திட்டாரு இந்த கேள்விக்கு பதில் அப்படின்னு தான் தோணிட்டு. அஸ்வினோட ஒரு யூடியூப் ஷோ பண்ணாரு இப்போ ஜஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி. ரொம்ப நல்ல வெரி குட் பர்சன். ஆமா, நல்ல வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா டீம் கூட ஒரு 10 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. சோ நம்ம ஐபிஎல்லயே நல்ல தளபதி எல்லாருமே இது பண்ணிருக்காரு. சோ வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு ஷோ பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்போ கண்டிப்பா பத்தாது. ஆமா, என்னன்னா நம்ம ஐபிஎல்க்கு நடுவுல வில் பிளான் தி நெக்ஸ்ட் ஒன். ஓகே பாலாஜி, நம்ம பாலாஜி நாங்க லாக் அவுட் பண்ணலாமா?